வாழ்க்கையில முன்னேறலாம். அதான் சொன்னேன் சார். ஏன்னா வாழ்க்கையில முன்னேறலாம். அப்போ கொஸ்டின் ஃபுல்லாக உங்கள்ட்ட தான் நீங்கள் ரேஸ் ஆகும். நீ கவனிச்சிருக்கீங்க, நான் கிளாஸ் வெளியே கவனிச்சிருப்போமே. வாழ்க்கை முன்னேறல அப்போ கூட முன்னேறவங்க டக்குன்னு நீங்க முன்னேறது வாய்ப்பு. ஓகே கவனிச்சு தெரியுதா தெரியுதா ஃபுல்லாக தெரியுதா டாப்ல இருந்து தெரியலையா ஃபர்ஸ்ட் வந்து எழுதுறேன் போனோம். என்ன பண்றீங்க? என்ன பண்ணி வச்சிருக்கேன் சரியா சரியா சரி நோண்டி விட்டுருங்க. என்ன பண்ணிருக்கேன் என்ன பண்ணிருக்கேன் கிளாஸ் பர்சன்ட் ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணிருக்கேன். நேற்று ப்ராக்டிஸ் பண்ணீங்களா இல்லையா? பண்ணீங்க ஓகே. ஒரு பர்சன்ட் கிளாஸ் டிக்ளேர் பண்ணிருக்கேன். இது என்ன இது ஆ நடத்திட்டு என்ன கன்ஸ்ட்ரக்டரு அப்படி கன்ஸ்ட்ரக்டர் சொல்றீங்க. சரி ஓகே. இது லைக் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு ஓகே. மெத்தட் ஆர் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு ஓகே. பார்க்கறது அது ஒரு நேம் கொடுத்துருக்கு அப்புறம் என்னது சர்க்கிள் பிராக்கெட் கொடுத்துருக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கேன் அப்புறம் என்ன பண்ணிருக்கேன் ஒரு கோலம் கொடுத்துருக்கேன் அப்புறம் என்னது இது ஒரு பார்க்கறது எப்படி தெரியுது ஃபங்க்ஷன் மாதிரி தெரியுது ஓகே. ஃபங்க்ஷன் மாதிரி தெரியுது புரியுதா? டிஃபரெண்ட் கீவேர்ட் பார்க்கறது என்னது ஃபங்க்ஷன் மாதிரி தெரியுது. இது கீழே இருக்கிறது என்னது இது ஃபங்க்ஷன் தான் ஓகே. புரியுதா? ஆனா என்னது ஃபங்க்ஷன் என்ன பண்ணுமோ அந்த வேலையில இது பார்க்கும் ஓகே. ஃபங்க்ஷன் என்ன பண்ணுமோ ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம் கால் பண்ணோம் அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் பண்ணுவோம் ரன் பண்ணி நமக்கு கொடுக்கும் ஓகே. அது மாதிரி தான் என்னது இங்க இதுவும் ஒர்க் ஆகும் ஓகே. ஆனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் என்னது கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. இது ஃபங்க்ஷனல் ஓகே. இது கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அது கன்ஸ்ட்ரக்ட் சொல்றாங்கன்னா இந்த நேம் இருக்குல்ல யூனிட்டின்னு ஒரு நேம் வந்தானே யூனிட்னு ஒரு நேம் வந்தானே ஃபங்க்ஷன் நேம் யூனிட்னு வந்தானே என்னது அது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னது செல்ஃப் கீவேர்ட் செல்ஃப் ஓகே. எல்லாத்தையும் செட் பண்ற போடணும் அதனால சொல்றேன் ஓகே. செட் பண்றது என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்றேன் ஓகே. என்ன பண்ணிருக்கேன் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அப்ப என்னது இது பாக்குறதுக்கு மெத்தட் மாதிரி இருக்கும். ஆனா நேம் என்னது மெத்தட் நேம் என்னது இனிட்டின்னு இருந்தா அது பேர் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. அது என்ன பண்ணிருக்கேன் ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணிருக்கேன். இது டிஸ்பிளேன்ற மெத்தட் நேம் இருக்கு. அப்ப என்னது இது ஒரு மெத்தட்னு சொல்லுவாங்க. மெத்தட் ஆர் ஃபங்க்ஷன் இது என்னது ஃபங்க்ஷன் ஆர் என்னது மெத்தட்னு சொல்லுவாங்க இது பேர் ஓகே. இப்போ என்னது ஒரு கிளாஸ் கூட ஒரு கன்ஸ்ட்ரக்ட் டிக்ளேர் பண்ணிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன் ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே. இங்க என்ன பண்ணிருக்கேன் இங்க என்ன பண்ணிருக்கேன் ஆப்ஜெக்ட் கிளாஸ் பண்ணிருக்கேன். எந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிருக்கேன் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிளாஸ் பண்ணிருக்கேன். இது வேற வேற நேத்து பார்த்தோம்ல இது ஒரு கிளாஸ் வேற ஒரு கிளாஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணாலும் சரிதான். என்னது ஒரே ஃபைல்ல என்ன பண்றேன் ஒரே ஃபைல்ல என்னது இந்த கிளாஸ் இருக்கிற இன்டென்டேஷன் இருக்குல்ல அது வெளியே கொடுத்துருக்கேன் ஓகே. இங்க கொடுக்கல நான் இங்க ரைட் பண்ணல இங்க ரைட் பண்ணிருக்கேன் இங்க ஓரமா ரைட் பண்ணிருக்கேன். அப்ப என்னது அந்த பிளாக்குள்ள அந்த கிளாஸ் பிளாக்குள்ள இது இல்ல ஓகே. கிளாஸ் பிளாக்குள்ள என்ன இருக்கு ஒரு இனிட் ஃபங்க்ஷன் இருக்கு இனிட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு அப்புறம் என்னது ஒரு டிஸ்பிளேன்ற மெத்தட் இருக்கு. ரெண்டு விஷயம் தான் இருக்கு ஓகே. இதுல இது வந்து வெளியே இருக்கு அந்த குளோபல்ல வெளியே இருக்கு ஓகே. அப்ப கிளாஸ்க்கு வெளியே இருக்கிறது அர்த்தம் ஓகே. ஒரு கிளாஸ்க்கு வெளியே இருக்குன்னு அர்த்தம் ஓகே. இங்க என்ன பண்ணிருக்கேன் ஹியூமன் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நேம் இது என்ன வேணா வச்சுக்கலாம் நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம் ஓகே. அப்புறம் என்ன பண்ணிருக்கேன் கிளாஸ் நேம் கொடுத்து அப்போ ஓபன் கோ சர்க்கிள் பிராக்கெட் கொடுத்துருக்கேன் ஓகே. இப்போ நான் இந்த டிஸ்பிளேன்ற மெத்தட் எப்போ ரன் ஆகும் டிஸ்பிளேன்ற மெத்தட் எப்போ ரன் ஆகும் கால் பண்ண ரன் ஆகும் ஓகே. இப்போ நான்
ஓகே ஒரு கன்ஸ்ட்ரக்ட் டிக்ளேர் பண்றேன். ஓகே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்றதுக்கு அதுக்குள்ள என்ன பண்றேன்? ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஓகே இனிட்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ட் டிக்ளேர் பண்றதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்? ஒரு def கொடுத்து நான் பண்றேன். டிஸ்பிளேன்ற மெத்தட் டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே இப்போ இந்த பிளாக்கு வெளியே ரைட் பண்றேன். கிளாஸ்ன்ற பிளாக் இருக்குல்ல அதுக்குள்ள என்னது ரெண்டு இது இருக்கு. ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்னு இருக்கு, ஒரு மெத்தட் ஒன்னு இருக்கு. ஓகே அந்த பிளாக் வெளியே என்ன பண்றேன்? ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்றேன். ஹியூமன் 1 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்? என்ன கொடுத்து வச்சிட்டேன். ஓகே இப்போ நான் ஏதாவது கால் பண்ணேன்னா அந்த இனிட் மெத்தடையோ இனிட் கன்ஸ்ட்ரக்டரையோ இல்ல என்னது டிஸ்பிளேன்ற மெத்தடையோ கால் பண்ணல. ஜஸ்ட் என்ன பண்றேன்? ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் மட்டும் பண்ணிருக்கேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கறேன். நமக்கு அவுட்புட் என்ன வரணும்? எதுவுமே வரக்கூடாது. என்னது எதுவுமே நான் கால் பண்ணல, இதையும் கால் பண்ணல, இதையும் கால் பண்ணல. ஆனா நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? நான் என்ன சொன்னேன்? மெத்தட்ன்றது கால் பண்ண மட்டும் ஒர்க் ஆகும். ஓகே மெத்தட்ன்றது கால் பண்ணா ஒர்க் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணும்? ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா கால் ஆயிடும். ஓகே மெத்தட்ன்றது கால் பண்ண மட்டும் தான் ஒர்க் ஆகும். நான் அடிக்கடி சொல்றேன் மெத்தட்ன்றது கால் பண்ணா ஒர்க் ஆகும். ஓகே ஆப்ஜெக்ட் சின்னது, கன்ஸ்ட்ரக்டர்ன்றது என்னது? ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணாலே அந்த கிளாஸ்க்கு இருக்கு. எந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்றோமோ அந்த இதுக்குள்ள என்னது ஒரு கன்ஸ்ட்ரக்ட் டிக்ளேர் பண்றோம், அது வந்து கால் ஆயிடும். ஓகே அதனால தான் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? திஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. அப்ப என்னது? இது காலா இருக்கு, காலானது என்ன பண்ணும்? இதுக்குள்ள இருக்க அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும், இல்ல பிரிண்ட் ஆகாது. ஓகே நம்ம இது திஸ் இஸ் மெத்தட்ன்றது என்னது? கால் ஆகல, அதனால அது அவுட்புட் நம்மளுக்கு வரல. ஓகே புரியுதா? கன்ஸ்ட்ரக்டர் ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும். ஓகே இப்போ என்ன பண்றேன்? ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் என்ன பண்றேன்? கமெண்ட் பண்ணி வச்சிட்டேன். ஓகே இப்போ கமெண்ட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கறேன். நமக்கு அவுட்புட் எதுவும் வரல. அப்ப என்னது? கன்ஸ்ட்ரக்டர் ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் எந்த கிளாஸ் பண்றோமோ அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணா மட்டும் தான் என்னது அந்த கிளாஸ்க்குள்ள இருக்க கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணும். ஓகே கன்ஸ்ட்ரக்டர் என்னது? நீட்ன்ற அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து என்னது? அது கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே புரியுதா? புரியுதா? ஓகே கவனிங்க. இப்படிதான் ஃப்ளோ நடக்கும். இப்போ முடிச்சா என்னது? ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணா கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகுது. ஓகே மெத்தட் எப்படி கால் பண்றது? இப்போ என்ன பண்ணிட்டேன்? மெத்தட் நேம் போட்டு பண்ணுவோம். ஆனா என்னது? இது வேற ஒரு பிளாக்குள்ள இருக்கு. பிளாக்குள்ள இருக்குன்னா என்னது? இது கிளாஸ் பிளாக்குள்ள இருக்கு. ஓகே நம்ம டைரக்டா மெத்தட் நேம் போட்டா என்னது? மெத்தட் நேம் போட்டு கால் பண்றேன். டைரக்டா என்ன பண்றேன்? இந்த மாதிரி போட்டு கால் பண்றேன். அப்ப என்ன பண்ணுது? ஒரு மாதிரி எல்லோ கலர்ல காட்டுது. எல்லோ கலர் காட்டுனா என்னது? அது டிக்ளரேஷன் அது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகே நான் பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். வெளியே இருக்கு. அந்த கிளாஸ்க்கு வெளியே இருந்து கால் பண்றேன். அப்ப என்னது? நேம் வேற டிஸ்பிளேன்றது என்னது? டிஃபைனே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஓகே இதே நான் கிளாஸ்க்குள்ள இருந்து கால் பண்ணா கால் ஆகும். ஓகே நான் வெளிய இருந்து கால் பண்றேன். அந்த கிளாஸ் பிளாக் இருக்குல்ல அது வெளிய இருந்து கால் பண்றப்ப என்னது? டிஸ்பிளேன்ற மெத்தட் எனக்கு என்னன்னு சொல்லி தெரியல அப்படி சொன்னோம். அப்ப எது மூலமா கால் பண்ணலாம்? நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் இருக்குல்ல அது மூலமா கால் பண்ணலாம். அப்ப என்னது? இங்க ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்றீங்க. அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வச்சு அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வச்சு அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் டாட் என்னது? வேரியபிள் நேம்னா வேரியபிள் நேம். ஓகே இல்லனா மெத்தட் நேம்னா மெத்தட் நேம். ஓகே டிஸ்பிளேன்ற மெத்தட் நேம் போட்டா கால் பண்ணா என்னது? அது கால் ஆயிடும். இந்த மாதிரி டைரக்டா கால் பண்ண முடியாது. ஒரு இது வரைக்கும் நார்மலா கால் பண்ணிருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்? டிஸ்பிளேன்றது கொடுத்தா டிஸ்பிளேன்றது கால் ஆயிருக்கும். அங்க என்னது? கிளாஸ் டிக்ளரேஷன் பண்ணிருக்க மாட்டேன். நார்மலா கிளாஸ் டிக்ளேர் பண்ணிருக்க மாட்டேன். அங்க நார்மலா கால் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி என்னது? டைரக்டா கிளாஸ்க்குள்ள போட்டா என்னது? டைரக்டா கால் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இருக்குல்ல அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நேம் டாட் என்னது? அந்த மெத்தட் நேம். ஓகே கொடுத்தா என்ன பண்ணுவோம்? இதை போய் இங்க கால் பண்ணி விட்டுரும். ஓகே அப்ப நம்மளுக்கு அவுட்புட் இப்போ என்ன வரும்? என்ன வரும்? இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் டிக்ளரேஷன் பண்ணி வச்சிரும். ஓகே எக்ஸிக்யூட் ஆகாது. ஜஸ்ட் என்ன பண்ணுவோம்? கிளாஸ் ஏரியால டிக்ளரேஷன் பண்ணி வச்சிரும். ஓகே அப்புறம் இந்த லைனுக்கு வரப்ப என்ன பண்ணுவோம்? ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் என்ன பண்றேன்? பர்சன்ட் கிளாஸ்க்குள்ள வச்சிருக்கேன். ஓகே அப்ப பர்சன்ட் கிளாஸ்க்குள்ள என்ன கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு? இனிட்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. என்ன பண்ணுவோம்? அதை போய் கால் பண்ணி என்னது? அதுக்குள்ள கோட் எக்ஸிக்யூட் ஆயிடும். அப்ப என்னது? முதல்ல கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிடும். ஓகே ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணது கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிடும். அதுக்குள்ள இருக்கிறத பிரிண்ட் பண்ணி தந்துரும். ஓகே அடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த லைனுக்கு வரும். 10வது லைனுக்கு வரும். ஓகே அங்க வந்து என்ன பண்ணுவோம்? ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் டாட் என்னது? டிஸ்பிளேன்ற மெத்தட் கால் பண்றேன். டைரக்டா பண்ணுவோம். இந்த கிளாஸ்க்குள்ள போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம்? டிஸ்பிளேன்ற மெத்தட் கால் பண்ணி விட்டுரும். ஓகே this is constructor this is method சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. புரியுதா? எப்படி கால் ஆகுதுன்னு சொல்லிட்டு புரியுதா? மெத்தட் கால் பண்ண மட்டும் தான் கால் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணும்? ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும். ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? சொல்லுங்க அந்த ரெண்டு வார்த்தை அதை யோசிச்சுட்டு இருக்காங்க. டாஸ்க் கொடுக்கலன்னு சொன்னியா? இன்னும் டாஸ்க் உனக்கு தான் டாஸ்க் கொடுப்பேன். எனக்கு டாஸ்க் கொடுக்கலனால இன்னைக்கு உனக்கு முன்னாடி டாஸ்க் ஃபுல்லாக உனக்கு மட்டும் தான் டாஸ்க் முன்னாடி. ஆமாம் உனக்கு மாதிரி செப்பரேட்டாக டாஸ்க் வேறு யாரும் கொடுக்க மாட்டேன். உனக்கு மட்டும் தான் கொடுப்பேன். இதை கொடுக்கலன்னு டாஸ்க் கொடுப்பேன். சரி கவனிங்க.
இன்னொரு விஷயம் உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. ஓகே காட்டுறேன் என்னன்னு சொல்லிட்டு என்னது ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணா என்ன பண்ணுவோம், கிளாஸ் ஏரியா போய் ஸ்டோர் ஆயிடும். என்ன பண்ணுவோம், கிளாஸ் ஏரியா போய் வச்சிரும். என்னது இங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் பண்றேன். ஓகே கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் பண்றப்ப என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ரெண்டு மெமரி சொன்னேன். என்னது ரேம்ல ரெண்டு வகையான மெமரி இருக்கும். என்னது ஸ்டாக் அண்ட் ஹீப்ல ரெண்டு வகையான மெமரி இருக்கும்னு சொன்னேன். ஓகே ரெண்டு வகையான மெமரி இருக்கும். ஓகே நம்ம இங்க ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்றப்ப என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு மெமரி கிரியேட் பண்ணுவோம். இங்க ஹீப்ல ஒரு மெமரி கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு ரெஃபரன்ஸ் என்ன பண்ணுவோம், ஹியூமன் 1ன்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். ஹியூமன் 1ன்ற ரெஃபரன்ஸ் வச்சிருக்கோம். ஓகே இது மெமரி கிரியேட் பண்ணா என்ன பண்ணுவோம், இது மெமரி கிரியேட் பண்ணா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவோம், இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிடும். ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்றேன், அதுக்கு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்றேன். இங்க ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணா என்ன பண்ணுவோம், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஹீப்ல போயிட்டு அந்த கிளாஸ்க்கு என்னது அந்த இது அந்த ஆப்ஜெக்ட்ல அதுக்கு ஒரு மெமரி கிரியேட் பண்ணி என்ன பண்ணுவோம், அந்த மெமரி என்ன பண்ணுவோம் அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே இந்த மெமரி கிரியேட் பண்ண அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிடும். ஓகே ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் நடக்கும். ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் நடந்தோன்னு ஒரு மெமரி கிரியேட் ஆயிடும் ஹீப்ல. ஓகே அதுக்கு ரெஃபரன்ஸ் என்ன கொடுத்துருமோ அந்த ரெஃபரன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் வச்சுக்கோ. ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், மெமரி கிரியேட் பண்ண அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவோம், கன்ஸ்ட்ரக்டர் போய் கால் பண்ணி கொண்டுரும். இதான் ப்ராசஸ். ஓகே ஒரு இது கிளாஸ் டிக்ளேர் பண்ணிட்டு அது என்னது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் பண்றதுக்கு அப்புறம் என்னது ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே இப்போ நான் என்ன பண்றேன், அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்றேன். ஓகே அப்ப ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ண அடுத்த நிமிஷம் என்ன பண்றேன், ரன் பண்ண உடனே என்னது நம்ம ஹீப்ல ஒரு மெமரி கிரியேட் பண்றோம். ஓகே மெமரி என்னது ஒரு ஸ்பேஸ், நீங்க ஃபோல்டர்லாம் கிரியேட் பண்ணீங்கல்ல, ஒரு 100 MB 10 MB எப்படி கிரியேட் பண்ணுவீங்கல்ல, சோ அந்த மாதிரி என்னது ஒரு மெமரி கிரியேட் பண்றோம். இப்போ சும்மா ஒரு MB ன்னு வச்சுக்கேன். ஓகே ஒரு MB அந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்றோம். அப்புறம் அதுக்கு ரெஃபரன்ஸ் என்ன பண்ணிக்கோம், நேம் வந்து இதை வச்சிரும். ஓகே இந்த நேம் வச்சிரும். ஓகே நேரா என்ன பண்ணுவோம், இது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், நேரா கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்றோம். ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் இது, அப்புறம் என்னது தேர்ட் இது, அப்புறம் என்னது இங்க இருந்து என்னது ஃபோர்த் இது கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுது. புரியுதா, இப்படி ஸ்டெப்ஸ் நடக்கும். முதல்ல என்ன பண்ணுவோம், கிளாஸ் டிக்ளேர் பண்ணி வச்சுவாங்க. ஓகே அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணுவாங்க. ஓகே அந்த ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணோனே என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ரேம்ல போயிட்டு என்னது ஹீப்ன்ற இதுல ஏரியால என்ன பண்ணுவோம் ஒரு மெமரி கிரியேட் பண்றோம். ஓகே அதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து வச்சுக்கோ. ஓகே நேரா என்ன பண்ணுவோம், இந்த மெமரி கிரியேட் பண்ண அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவோம், நேரா கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்றோம். எந்த கிளாஸ்க்கு பண்றோமோ, எந்த கிளாஸ் பண்றேன் பர்சன்டேஜ் கிளாஸ் பண்றேன், அதுக்குள்ள என்னது அதுக்கான பர்சன்டேஜ் கிளாஸ் போயிட்டு நிறைய கிளாஸ் இருக்கும். எந்த கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்றோமோ அந்த கிளாஸ்க்குள்ள அந்த யூனிட் மெத்தட் கால் பண்ணும். ஓகே எந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்றோமோ அந்த கிளாஸ்க்கான யூனிட் மெத்தட் ஒன்று இருக்கும், யூனிட் ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும், அந்த கன்ஸ்ட்ரக்ட் கால் பண்ணும். ஓகே நான் நிறைய கிளாஸ் டிக்ளேர் பண்றேன், பர்சன் ஹியூமன் அப்படின்றது ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி ஏகப்பட்ட கிளாஸ் கிரியேட் பண்ணிருப்பேன். ஓகே எந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்றோமோ அந்த கிளாஸ்க்குள்ள போயிட்டு என்ன பண்ணும், அந்த கிளாஸ்க்கான கன்ஸ்ட்ரக்டர் இல்ல அதான் கால் பண்ணும். ஓகே வேற கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணாது. ஓகே புரியுதா இது கண்டிப்பா கேட்பாங்க. இது கண்டிப்பா இதுதான் இது ஸ்ட்ரிங்ல நான் சொல்லி தந்தேன். இதே விஷயம் தான் ஸ்ட்ரிங்ல சொல்றேன், அப்ப புரிஞ்சிருக்காது. ஓகே இப்போ நல்லா புரியும். இப்போ போய் மறுபடியும் அதை பாத்தீங்கன்னா இது நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே இது முக்கியமானது. இதை வச்சு இது அடுத்த 4 கான்செப்ட் இதை வச்சு வரும். இது புரியலாம் மத்த எதுவுமே புரியாது. ஓகே நேத்து நடந்தது அப்புறம் இன்னைக்கு நடந்தது இது ரெண்டு விஷயம் புரியலாம். இதுக்கப்புறம் இதை வச்சுதான் ஃபுல் ஃப்ளோ நடக்கும். ஓகே இதை வச்சுதான் எல்லா கான்செப்ட் இதை அச்சீவ் பண்ற மாதிரி இருக்கும். இது புரியலாம், இன்னைக்கு நடந்தது நேத்து நடந்தது புரியலாம், இதுக்கப்புறம் வர கான்செப்ட் எதுவுமே புரியாது. ஓகேவா புரியுதா என்னன்னு சொல்லிட்டு புரியுதா. அப்புறம் இந்த செல்ஃப்ன்ற ஒரு விஷயம் சொன்னா தெரியுமா, இந்த செல்ஃப்ன்றது என்ன பண்றேன்னா இப்போ என்ன பண்றீங்க, இப்போ கரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் எது இருக்கு, ஹியூமன் 1 இருக்கு. ஓகே இந்த செல்ஃப்ன்றது என்னன்னா ஹியூமன் 1ன்றது ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம், ஹியூமன் 1 ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா இப்போ நான் என்ன பண்றேன், ஹியூமன் 1 டாட் என்ன பண்றேன், ஹியூமன் 1 டாட் டிஸ்பிளேன்ற மெத்தட் கால் பண்றேன். ஓகே டிஸ்பிளேன்ற மெத்தட் கால் பண்ணா என்ன பண்ணும், இதுக்கு மெமரி கிரியேட் பண்ணாது. ஓகே இதுக்கு மட்டும் தான் மெமரி கிரியேட் பண்ணும். அப்புறம் இது மெமரி கிரியேட் பண்ணிட்டு கால் பண்ணும். ஓகே இதுக்கு மெமரி கிரியேட் பண்ணாது டைரக்டா என்ன பண்ணும், அந்த பர்சன்டேஜ் கிளாஸ்க்குள்ள போயிட்டு என்ன பண்ணும் அந்த மெத்தட் கால் பண்ணிட்டு. ஓகே இது டைரக்டா கால் ஆகும். ஓகே கன்ஸ்ட்ரக்டர் பண்ணது ஒரு மெமரி கிரியேட் பண்ணி அதுக்கு அப்புறம் கால் ஆகும். ஓகேவா புரியுதா இல்லையா. அப்ப இந்த ஹியூமன் 1ன்றது என்னது, இந்த ஹியூமன் 1 தான் இந்த இங்க பாஸ் பண்ணுது. இந்த செல்ஃப்ன்ற ஒரு வேரியபிள்னு வச்சுக்கேன், செல்ஃப்ன்ற ஒரு வேரியபிள் வச்சுக்கேன். ஓகே இந்த அந்த செல்ஃப்ன்றது என்னது எந்த ஆப்ஜெக்ட் மூலமா கால் ஆகுதோ அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபர் பண்ணுதுன்னு அர்த்தம். புரியுதா. அப்ப இந்த ஹியூமன் 1 இது மூலமா கால் பண்ற. அப்ப என்னது இந்த செல்ஃப் என்ன பண்ணுது, இந்த செல்ஃப்க்கு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்றீங்க, இதுக்கு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்றீங்க. அப்ப இந்த ஹியூமன் 1 தான் இது இந்த செல்ஃப் ரெஃபர் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே இந்த செல்ஃப்ன்றது இத ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு. ஓகே எந்த ஆப்ஜெக்ட் மூலமா கால் பண்றோமோ அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு. அது மெத்தட் கால் பண்றப்ப என்ன பண்றேன், ஹியூமன் 1ன்ற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றீங்க. அப்ப என்ன பண்ணும் அதை ரெஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதான் செல்ஃப்ன்றது. புரியுதா. இதுல பர்பஸ் இருக்கு, பின்னாடி சொல்றேன். இது 1 பண்ணா பர்பஸ் இருக்கு. ஓகே இப்போ அடுத்து என்ன பண்றேன், ஹியூமன் 2 ன்னு சொல்லி கொடுக்குறேன், ஹியூமன் 2 ன்னு சொல்லி கொடுக்குறேன். இது ஒரு ஆப்ஜெக்ட். அப்புறம் என்ன பண்றேன், ஹியூமன் 2 அப்புறம் என்னது பர்சன்ற மாதிரி கொடுக்குறேன். ஓகே கொடுத்தாச்சா. அதே கிளாஸ்க்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்றேன். ஓகே அதே கிளாஸ்க்கு நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்றேன். இப்போ பண்றப்ப என்ன ஆகும், இது முடிஞ்சிருச்சு, இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் ஆகுது. அப்புறம் என்னது அது கன்ஸ்ட்ரக்ட் கால் பண்ணி அது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே அடுத்து இந்த லைன் வருது, இந்த லைன் மட்டும் என்ன பண்ணுது, ஹியூமன் பிளஸ் டிஸ்பிளேன்ற மெத்தட் கால் பண்றேன். ஓகே நேரா என்ன பண்ணும், அந்த கிளாஸ்க்குள்ள போயிட்டு அந்த மெத்தட் கால் பண்ணி விட்டுரும். அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே அப்புறம் இது முடிச்சு என்ன பண்ணும், இந்த இடத்துக்கு வரும். ஓகே இது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். ஓகே தேர்ட் லைனுக்கு வருது. தேர்ட் லைன் என்ன பண்ணிருக்கேன், அது ஹியூமன் 1 இது ஹியூமன் 2. ஓகே அப்ப என்ன பண்ணுவோம், இந்த ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ண உடனே ஒரு மெமரி கிரியேட் ஆயிடும். ஓகே இதுக்கு நேம் என்ன வைக்கும்,
ஹியூமன் டூல்ஸ் சொல்லிட்டு வைக்கும். ஓகே, அப்ப இது முடிச்சோடனே என்னது நேரா போயிட்டு என்ன பண்ணும், அந்த கன்செப்ட் ஆகணும், அதுக்கான விஷயம் பிரிண்ட் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த செல்ஃப்ன்றது முதல்ல ரெஃபர் பண்ணுச்சு, ஹியூமன் ஒண்ணே ரெஃபர் பண்ணுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுது, ஹியூமன் டூனால கால் பண்ணுங்க. ஹியூமன் டூனால என்னது அந்த ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிட்டு அப்ப என்ன பண்ணும், இந்த செல்ஃப்ன்றது ஹியூமன் டூவை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, முதல் ஹியூமன் ஒன்னு இப்போ என்ன பண்ணுது, ஹியூமன் டூவை ரெஃபர் பண்ணுது. ஓகே, அடுத்து மறுபடியும் என்ன பண்றேன், ஹியூமன் டூ டாட் டிஸ்பிளே மெத்தட் கால் பண்றேன். ஓகே, ஹியூமன் டூ டாட் டிஸ்பிளே பண்றேன். இப்போ இது என்ன பண்ணும், இப்போ ஹியூமன் டூ வச்சு என்ன பண்றேன், அதை வச்சு கால் பண்றப்ப என்னது இந்த டிஸ்பிளே மெத்தட் கால் பண்றேன். கால் பண்றப்ப என்ன பண்ணும், இந்த செல்ஃப்ன்றது ஹியூமன் டூவை ரெஃபர் பண்ணிக்கிட்டு. புரியுதா, எந்த ஆப்ஜெக்ட் லைன் பைனா வரும். ஓகே, எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்றோம் இல்ல எந்த ஆப்ஜெக்ட் வச்சு என்னது ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்றோமோ அந்த ஆப்ஜெக்ட் அந்த செல்ஃப்ன்றது ரெஃபர் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, இப்போ மறுபடியும் என்னது ஹியூமன் ஒன்னு டாட் டிஸ்பிளே மெத்தட் கால் பண்றேன். இது மாதிரி மறுபடியும் என்ன பண்றேன், ஹியூமன் ஒன்னு வச்சு என்ன பண்றேன், கால் பண்றேன். கால் பண்றப்ப என்ன வரும், இதுவே கால் பண்ணும். முதல்ல என்ன பண்ணுச்சு, இந்த லைன் வர பண்ணது ஹியூமன் டூவை ரெஃபர் பண்ணிச்சு அந்த செல்ஃப்ன்றது. இப்போ என்ன பண்ணும், ஹியூமன் ஒன்னை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கும். அது மாதிரி டைனமிக் என்னது மாத்திட்டே இருக்கும் அது. ஓகே, லைக் இந்த மாதிரி செல்ஃப் ஈக்குவல் டு ஹியூமன் ஒன்னு, செல்ஃப் ஈக்குவல் டு ஹியூமன் டூ அப்படின்னு செல்ஃப் ஈக்குவல் டு ஹியூமன் ஒன்னு அந்த மாறிட்டே இருக்கும். நம்ம ஏன் என்ன பண்ணுவோம் 10 நம்பர் கொடுப்போம், அப்புறம் என்ன 10 வரும். ஓகே, ஏ ஈக்குவல் டு 11 கொடுத்தா 11 பிரிண்ட் ஆகும். ஓகே, அடுத்து ஏ ஈக்குவல் 12 கொடுத்தா 12 பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி என்னது வேரியபிள்கான வேல்யூ வைக்கிறோம்ல, சோ அந்த மாதிரி என்னது ரெஃபர் பண்றது அங்க அது ஸ்டோர் பண்ணும். இது என்ன பண்ணும், ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கும். அவ்வளவுதான். ஓகே, இது ரெஃபர் பண்ணுது, அது ரெஃபர் பண்ணுது, அது ரெஃபர் பண்ணுது, அது மாதிரி ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கும். புரியுதா, ஏன் டவுட் இருக்கா, இதை வச்சுதான் அடுத்தது ஃப்ளோ நடக்கும். ஓகேவா, இப்போ இது எல்லாமே எம்டியா இருக்கு. அது ஏன் எம்டியா இருக்குன்னு நான் சொல்றேன். இது என்ன மெமரி கிரியேட் பண்ணிருக்கு, ஆனா எந்த வேலையும் ஸ்டோர் பண்ணல. அது அடுத்த கான்செப்ட் வரும். இது இப்போதைக்கு எது புரியுதா, செல்ஃப்ன்றது எதுக்கு, இனிட்ன்றது எதுக்குன்னு சொல்லிட்டு புரியுதா, ஏன் டவுட் இருக்கா? போட்டோ குரூப்ல எடுத்து போட்டு சும்மா உட்காந்துருக்கேன். எதுக்கு ஆப்ஜெக்ட் மாதிரி நான் சொல்றது அதான் பண்ண முடிஞ்சு ஒரு வாட்டி பண்ண. இப்ப ஒரு கார் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, ஒரு காருக்கு என்ன பண்ண கார் ரெண்டல் இது இருக்கு. ஓகே, ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுவோம், என்ன பண்றேன் நான் சொல்றேன் அடுத்து வரும். அது இப்போ ஒதுக்கி இல்லை அதில் அடுத்து வரும். எடுத்தாச்சா, நல்லா எழுதியா தப்பு எழுதியா, அப்போ மறுபடியும் நீ எழுதி பண்ணும். கரெக்டாக இருக்கலாம் நீ எழுதி பண்ணும், பரவாயில்லையா? அது நான் பாதி இப்போ இருக்கிறது காணும். இங்கே இருக்கிறது போர்டு காணும், போர்டு சேர்த்து எடுக்கணும். போர்டு இருக்கு, எங்க இருக்கு, இங்கே உனக்கு இங்கே காணும். இதோ இருக்கு, இன்கம் முழுக்கணும். நீங்க இல்ல நீங்க எடுத்துக்கலாம், நீங்க இல்ல எடுத்துருவா. புரிஞ்சா, இது புரிஞ்சா, செல்ஃப் எதுக்கு இனிட் எதுக்கு சொல்லிட்டு புரியுதா? நாளைக்கு கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கால் ஆகும், ஓகே, அப்படின்னு கேட்டா இப்படிதான் பதில் சொல்லணும். ஓகே, இது வந்து டைரக்டா போய் கால் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா கால் ஆயிடும். ஒரே வாரத்துல முடிக்கூடாது, இந்த ஷார்ட்டா முடிக்கிற வேலை இருக்கக்கூடாது. ஓகே, அந்த ஸ்டெப் ஸ்டெப்பா என்னது எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும். ஓகே, சரி அடுத்து பார்க்கலாமா? இப்போ இங்க என்ன பண்ற, இந்த செல்ஃப்ன்ற கீவேர்ட் இருக்குல்ல, அது எப்பவுமே என்னது ஃபர்ஸ்டா இருக்கும். ஓகே, இது வரைக்கும் மெத்தட் நம்ம மெத்தட் நார்மலா டிக்ளேர் பண்ணிருப்போம். ஓகே, அந்த செல்ஃப்ன்றதை எங்க யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, இந்த செல்ஃப்ன்றது எல்லாருக்கும் இப்போ என்னது ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஊப்ஸ்ல கான்செப்ட் வரும்போது என்னது கண்டிப்பா என்னது இதுக்கப்புறம் நீங்க பண்ற ப்ராக்டிகலா என்னது இது வரைக்கும் நார்மலா என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணுவீங்க, வேரியபிள் அப்புறம் மெத்தட் என்னது வெளியே டிக்ளேர் பண்ணிருப்பீங்க. இதுக்கப்புறம் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணி அதுக்குள்ள ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணி அதுக்குள்ள வேரியபிள் அப்புறம் என்னது அதுக்கான மெத்தட் அது மாதிரி டிக்ளேர் பண்ணும். இந்த மாதிரி இதுக்கப்புறம் என்னது இது மாதிரி தான் டிக்ளேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, இந்த செல்ஃப்ன்றது என்னது கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் பண்ணானது அந்த செல்ஃப்ன்றது கண்டிப்பா கொடுக்கணும். ஓகே, மெத்தட் டிக்ளேர் பண்ணானது செல்ஃப்ன்றது கண்டிப்பா கொடுக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்றேன், இந்த செல்ஃப் எப்பவுமே என்னது செல்ஃப்ன்றது ஃபர்ஸ்ட் இதா இருக்கும், ஃபர்ஸ்டா தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டா இருக்கும். ஓகே, எப்போ செல்ஃப் இது பண்ணாலும் என்னது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டா இருக்கணும். ஓகே, இப்போ கமா கொடுத்து நான் பண்றேன், நேம் கமா ஏஜ்னு கொடுக்குறேன், நேம் கமா ஏஜ். ஓகே, ஓகே, பர்சனல் என்னது பர்சனல் நீங்க தான் பர்சன்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இது என்னது இன்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, அப்ப என்ன பண்றாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, இது பர்சன் வைக்கலாமா ஸ்டூடெண்டா? ஓகே, பர்சனே இருக்கட்டும், ஸ்டூடெண்டே இருக்கட்டும், ஸ்டூடெண்ட் மாத்திக்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு மாத்திக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு கிளாஸ் இருந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். அதில் என்ன பண்ணிருக்கேன்,
செல்ஃப் நேம் அப்புறம் என்னது ஏஜ் கொடுத்துருக்கேன். ஓகே, இதுக்குள்ள என்ன பண்றேன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படியே இருக்கட்டும். ஓகே, என்ன பண்றேன் செல்ஃப் டாட் என்ன பண்ணிருக்கேன் எதுவுமே கனெக்ட் பண்றதுல நான் ஒண்ணு கனெக்ட் பண்றேன்னா அதே மாதிரி பக்கத்துல இருக்கவங்க கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப ரெண்டு பேரும் சேர்க்கும். அது நான் என்ன பண்றது வேணும் நீ கனெக்ட் பண்றேன், நானும் ஒன்று தான் கனெக்ட் பண்றேன். என்ன பண்றேன் ஏதாவது நடத்தி விட்டுறேன். நாலு மணி ஓகே, யாரும் இனிமே சேர்க்கிறாரு நம்மளே. சரி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் ஒரு ஸ்டூடெண்ட்ற கிளாஸ் டிக்ளேர் பண்ணி வச்சிட்டேன். ஓகே, ஸ்டூடெண்ட்ற கிளாஸ் டிக்ளேர் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் என்ன கிளாஸ் டிக்ளேர் பண்றதுக்கு அப்புறம் என்னது இனிட் மெத்தட் கொடுத்தேன். இந்த இனிட் மெத்தட் ஒர்க் என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணும். ஓகே, அதுக்கு வந்து வரக்கூடிய வேல்யூ வந்து அசைன் பண்ணதான் ஒரு ஒர்க். வரக்கூடிய வேல்யூ வாங்கி என்ன பண்ணும் அந்த இதுல அந்த மெத்தட் வழியா என்ன பண்ணும் இனிட் மெத்தட் சொன்னா இனிட்ன்ற கன்ஸ்ட்ரக்ட் தி வேல்யூ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதா ஒரு ஒர்க். ஓகே, கன்ஸ்ட்ரக்ட்னு சொல்றாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் என்னது ஒரு விஷயத்தை பில்ட் பண்றது. அதுதான் என்னது ஒரு வரக்கூடிய வேல்யூ வாங்கி என்னது அசைன் பண்றதா இது ஒரு ஒர்க். ஓகே, வரக்கூடிய வேல்யூ வாங்கி என்னது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்றது. ஆப்ஜெக்ட் என்னது புரியுதா? சரி, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்றதா என்னது இது ஒரு ஒர்க். ஓகே, இப்போ நான் நேம் ஏஜ்னு கொடுத்துருக்கேன். ரெண்டு வேல்யூ இதுக்கு அனுப்புறேன். ஓகே, நம்ம மெத்தட் அனுப்ப தெரியும். மெத்தடுக்கு அனுப்ப தெரியும் வேல்யூ. அது என்ன பண்ணும் அந்த ஆபரேஷன் ஏனா ஏபி அப்படின்னு வாங்கி என்ன பண்ணும் பிளஸ் ஆபரேஷன் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணி தருவது தெரியுமா? அதே மாதிரி விஷயம் தான் இது. என்ன பண்ணுது வரக்கூடிய ரெண்டு வேல்யூ வந்து வாங்கிக்கும். அந்த செல்ஃப்ன்றது ஃபர்ஸ்டா தான் இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்டா கண்டிப்பா இருக்கணும். ஓகே, எதுவுமே இல்லைன்னா இது ஆனா செல்ஃப்ன்றது கண்டிப்பா போட்டு தான் ஆகணும். ஓகே, ஊப்ஸ் வரப்ப இது கண்டிப்பா செல்ஃப்ன்றது போட்டு ஆகணும். ஓகே, இப்போ என்ன பண்றேன் நேம் ஏஜ்னு கொடுத்துருக்கேன். ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்றேன். ஓகே, வரக்கூடிய ஆர்குமெண்ட் என்ன பண்றேன் இந்த இது இருக்குல்ல நேம் இருக்குல்ல இந்த நேமை எடுத்து இங்க போடுகிறேன். ஓகே, அப்புறம் இந்த ஏஜ் இருக்குல்ல இந்த ஏஜ் தூக்கி என்ன பண்றேன் அதே நமக்கு இதாகும். இதாகும் பார்த்தேன் வருதா கரெக்ட் நமக்கு தான் வரும். அஜித்தோட படம் மாதிரி தான் ஏஜ் வருதா பாதி இன்னைக்கு தான் வருதா. ஓகே, என்ன பண்றேன் நேம் வரக்கூடிய வேல்யூ இருக்குல்ல அந்த தூக்கி இங்க போட்டேன். அப்புறம் என்னது ஏஜ் தூக்கி இங்க போட்டேன். ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன பண்றேன் ஒரு ஈக்குவல் டு கொடுத்து இதுக்கு முன்னாடி என்ன பண்றேன் ஒரு அசைன்மெண்ட் ஆபரேட்டர் கொடுத்தேன். ஓகே, இதுல என்ன பண்ணேன் அசைன்மெண்ட் ஆபரேட்டர் கொடுத்துட்டேன். ஓகே, இந்த அசைன்மெண்ட் ஆபரேட்டர் ஒர்க் என்னது ரைட்ல இருக்க வேல்யூக்கு லெஃப்ட்ல கொடுக்கும். அப்ப இங்க வேரியபிள் ஏதா இருக்கா வேரியபிள் இல்ல. அப்ப நான் வரக்கூடிய வேல்யூ வாங்கிட்டேன் வந்து இங்க நிக்குது. ஓகே, அந்த அசைன்மெண்ட் ஆபரேட்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது வேரியபிள் டிக்ளேர் பண்ணா என்ன பண்ணுவோம் அது அசைன்மெண்ட் விட்டுரும். அப்ப என்ன பண்றேன் நேம்னு கொடுத்துறேன். நேம் நீங்க கொடுத்துட்டேன் நேம். அப்புறம் என்ன பண்றேன் இங்க நேம் சின்ன இங்க ஏஜ்னு கொடுத்துட்டேன். ஓகே, அது பேசாம அதுல இருந்து போதும் கேட்கலாம் நீங்க. ஓகே, கரெக்டா இந்த மாதிரி கொடுத்தாரு வந்துருச்சா கொடுத்துட்டு என்ன பண்றேன் இந்த செல்ஃப் பண்றது இருக்குல்ல இந்த செல்ஃப் பண்றது என்ன பண்ணுவோம் இதோட ஒர்க் இதோட பர்பஸ் என்னது கரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட்டை ரெஃபர் பண்ணி விடும். அதான் அந்த ஆப்ஜெக்ட்டை ரெஃபர் பண்ண எந்த ஆப்ஜெக்ட் கால் பண்ணுதோ அந்த ஆப்ஜெக்ட்டை ரெஃபர் பண்றதா இதோட ஒர்க். ஓகே, அப்ப என்ன பண்றேன் இந்த செல்ஃப் டாட்னு கொடுத்துட்டேன். செல்ஃப் டாட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, அப்ப என்னது வரக்கூடிய வேல்யூ ரெண்டையும் வாங்கி என்ன பண்றேன் இங்க இருந்து இதுக்கு அனுப்பிச்சுடுறேன் இங்க இருந்து இதுக்கு அனுப்பிச்சுடுறேன். ஓகே, இது லோக்கல் வேரியபிள் கன்சிடர் ஆகிக்கும். ஓகே, இது இருக்குல்ல இந்த வேரியபிளா இருக்குல்ல அதான் லோக்கல் வேரியபிள் சொல்லுவாங்க. இது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல்ஃப்னு கொடுத்தா என்னது செல்ஃப்னா ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் சொல்லிக்கலாம். ஓகே, அப்ப என்னது இது ஒரு ஆப்ஜெக்ட் லெவல் வேரியபிள் ஆர் என்னது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ரெண்டு இடம் செல்ஃப் கொடுத்துருக்கேன். செல்ஃப்னா என்ன பண்ணும் கரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட்டை ரெஃபர் பண்ணும். அப்ப என்னது அந்த செல்ஃப் டாட் கொடுக்கறப்ப என்னது அந்த ஆப்ஜெக்ட்கான வேரியபிள் அப்படின்னு சொல்லி இது பண்ணும். ஓகே, இது ரெண்டு லோக்கல் வேரியபிள். இதெல்லாம் என்னது லோக்கல் வேரியபிள் வரக்கூடிய வேல்யூ வாங்கும். இதெல்லாம் லோக்கல் வேரியபிள். ஓகே, இதான் இங்க கொடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் என்னது இதுதான் இங்க கொடுத்து வச்சிருக்கேன். அந்த நான் கர்சர் கிளிக் பண்றப்ப தெரியுதா இந்த நேம்னு பண்றப்ப இது ஹைலைட் ஆகுது. இது ஹைலைட் ஆகுது. ஆனா இது ஹைலைட் ஆகல. அப்ப என்னது அது இது ஒண்ணு கிடையாது. நம்ம குளோபல் லோக்கல் பார்த்து தெரியுமா ஆவரிக்கா? சோ அந்த மாதிரி தான் இங்க குளோபல் கிடையாது. இங்க வந்து என்னது ஆப்ஜெக்ட் அப்புறம் என்னது லோக்கல். ஓகே, இப்போ இது கிளிக் பண்ண இது ஆப்ஜெக்ட் இது கிளிக் பண்றப்ப என்னது அது ரெண்டு செலக்ட் ஆகல. அது ரெண்டு என்னது ஷேட் ஆகல. அப்ப என்னது இது தனி வேரியபிள் அது தனி வேரியபிள். அது என்னது லோக்கல் வேரியபிள் இது என்னது ஆப்ஜெக்ட் லெவல் ஆர் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆப்ஜெக்ட் லெவல் வேரியபிள் ஆர் என்னது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா செல்ஃப் என்ன பண்ணுது ஒரு ஆப்ஜெக்ட்டை ரெஃபர் பண்ணதா இது ஒர்க். ஓகே, எந்த ஆப்ஜெக்ட் கால் பண்ணுதோ அந்த ஆப்ஜெக்ட் என்ன ரெஃபர் பண்ணதா இது ஒர்க். ஓகே, இப்போ என்ன பண்றேன் மெத்தட் கால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன் பிரிண்ட்னு கொடுத்து
இங்க செல்ஃப் இருக்கா, செல்ஃப் டாட் என்ன பண்றேன், நேம்னு கொடுக்குறேன், செல்ஃப் டாட் நேம். ஓகே, அப்புறம் பிரிண்ட் கொடுத்துருக்கேன், பிரிண்ட் கொடுத்து என்ன பண்றேன், செல்ஃப் டாட் என்ன பண்றேன், ஏஜ்னு கொடுக்குறேன். ஓகே, செல்ஃப் டாட் நேம் செல்ஃப் டாட் ஏஜ்னு கொடுத்துருக்கேன். ஓகே, செல்ஃப் டாட் நேம் செல்ஃப் டாட் ஏஜ். ஓகே, இந்த அப்ப என்ன பண்ணுவோம், இது என்ன பண்ணுவோம், எந்த ஆப்ஜெக்ட் கால் பண்ணுதோ அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபர் பண்ணும். ஓகே, இப்போ நான் செல்ஃப் டாட் நேம்னு கொடுத்தா இதை ரெஃபர் பண்ணுமா இல்ல இதை ரெஃபர் பண்ணுமா, இங்க என்ன இருக்கோ அதான் ரெஃபர் பண்ணும். ஓகே, இதான் ரெஃபர் பண்ணும். ஓகே, அப்ப என்னது, இந்த வேல்யூ வராது, எனக்கு என்ன பண்ணும், இந்த வேல்யூ தான் வரும். ஓகே, அது இந்த வேல்யூ என்னது, செல்ஃப் எதை ரெஃபர் பண்ணிடுவோம், அந்த டைம்ல செல்ஃப் எதை ரெஃபர் பண்ணுதோ அதுக்குள்ள இருக்க வேல்யூ வந்து வரும். ஓகே, இப்போ புரியாது, போக புரிய ஆரம்பிச்சு. ஓகே, இது புரிஞ்சா, டிக்ளரேஷன் புரிஞ்சா, டிக்ளரேஷன் என்ன பண்றேன்னு சொல்லி புரியுதா. இப்போ என்ன பண்றேன், இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ண போறேன். ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்றேன், ஸ்டூடெண்ட் 1ன்னு சொல்லி கொடுக்குறேன், ஸ்டூடெண்ட் 1ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க, என்ன பண்றேன், ஈக்குவல்னு கொடுக்குறேன், ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, கொடுத்து என்ன பண்றேன், அந்த கிளாஸ் டைம் கொடுத்துட்டேன். ஓகே, அந்த கிளாஸ் டைம் கொடுக்குறேன், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் டைம் கொடுக்குறேன். ஓகே, அது ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்டூடெண்ட் 1ன்னு கொடுத்துட்டேன். ஓகே, அது கேப்சர் இருக்கு, ஸ்மால் இருக்கு. ஓகே, இதுக்குள்ள என்ன பண்றேன், எம்டியா கொடுத்தோம், இது வரைக்கும் என்ன பண்றோம், இது வரைக்கும் எம்டியா கொடுத்தோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன், ஒரு வேல்யூ வந்து இதுக்குள்ள அனுப்ப போறேன். ஓகே, வேல்யூ வந்து மெத்தட் கால் பண்றப்ப வேல்யூ அனுப்ப தெரியுமா, ஒரு மெத்தட் கால் பண்ண வேல்யூ அதே மாதிரி தான் என்ன பண்றேன், வேல்யூ வந்து நேம்ல என்ன பண்றேன், நேமுக்கு டபுள் கோட்டேஷன் போட்டு என்ன பண்றேன், ராஜான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுறேன், ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுறேன். அப்புறம் கமா கொடுத்து என்ன பண்றேன், ஏஜ் வந்து நம்பரா இருக்கும், டபுள் கோட்டேஷன் வருமா, அதுக்கு வராது, 25 வச்சிட்டேன். ஓகே, இது வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இது பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்ன நடக்கும்னா, என்ன பண்றீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் 1 கொடுத்துருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அப்புறம் என்ன பண்ணுவோம், ஸ்டூடெண்ட் என்ன பண்றீங்க, ராஜா, அப்புறம் என்ன பண்றீங்க, 25 சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இதான் டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன், ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணிருக்கேன். ஓகே, நேரா இன்ஃபோ மெத்தட் இருக்கா, ஓகே, இந்த மாதிரி கொடுத்தேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், இதெல்லாம் கிளாஸ் என்ன பண்ணுவோம், கிளாஸ் என்ன ஸ்டோர் ஆயிடும். ஓகே, அடுத்தது என்ன நடக்கும், இந்த லைன் வருமா, வந்துட்டு என்ன பண்ணுவோம், அடுத்தது என்ன பண்ணுவோம், ரேம்ல ஹீப் பண்ற இதுல என்ன பண்ணுவோம், ஹீப் ஸ்டாக். ஓகே, என்ன பண்ணுவோம், ஸ்டூடெண்ட் 1ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஸ்டூடெண்ட் 1ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு மெமரி என்னது ரெஃபரன்ஸ் அங்க வச்சிரும். என்ன பண்ணுவோம், இங்க அதுக்கு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் ஆயிடும். ஆயிடுச்சா, ஆயிட்டு என்ன பண்ணுவோம், அதுக்கு நேரா என்ன பண்ணுவோம், கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுவோம். ஓகே, எந்த கிளாஸ் டிக்ளேர் பண்ணிருக்கோமோ அந்த கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுவோம். அப்ப என்னது, ஸ்டூடெண்ட் கிளாஸ் இருக்கு, ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்றோம். ஓகே, அங்க இந்த செட் பண்றது இப்போ எதை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம், செட் பண்றது எதை ரெஃபர் பண்ணுவோம், செட் பண்றது என்னது, செட் பண்றது ஸ்டூடெண்ட் 1 ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு, ஸ்டூடெண்ட் 1 வந்து ரெஃபர் பண்ணிட்டு கரெக்ட்டா. அப்ப செட் பண்றது ஸ்டூடெண்ட் 1 ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு. அப்ப என்னது, இந்த இங்க போகுதுல வேல்யூ ராஜா 25, ராஜா 25 ன்ற வேல்யூ போயிடும். அப்ப நேம்ல என்ன இருக்கு, லோக்கல் வேரியபிள்ல லோக்கல் வேரியபிள் நேம் இருக்குல்ல, அதுல என்னது, ராஜா, ஏஜ் வந்து 25, இது லோக்கல் வேரியபிள். ஓகே, இது ரெண்டு என்னது, லோக்கல் வேரியபிள். ஓகே, இது என்னது, இது ஆப்ஜெக்ட். அப்ப ஆப்ஜெக்ட் லெவல் வேரியபிள் கிடையாது, லோக்கல் லெவல் வேரியபிள். அப்ப என்ன பண்றேன், அது ரெண்டுத்தையும் உள்ள கொண்டு வரேன், இதுக்கான வேல்யூ போயிட்டு இதுக்கான வேல்யூ போயிட்டு போயிடுச்சா. அப்புறம் என்ன பண்றேன், இந்த வேல்யூ தூக்கி இதுல அசைன் பண்றேன், இந்த வேல்யூ தூக்கி அசைன் ஆபரேட்டர் என்னது, ரைட் லெஃப்ட் வேல்யூ தூக்கி லெஃப்ட்ல அசைன் பண்ணும். அப்ப என்னது, இந்த லோக்கல் வேரியபிள் வந்து என்னது, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் போகுது. அப்ப என்ன நடக்கும்னா, இந்த செல்ஃப்ன்றது எதை ரெஃபர் பண்ணுது, இப்ப செல்ஃப்ன்றது ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 1க்குள்ள ஒரு நேம்ன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும். அப்புறம் என்னது, ஏஜ்ன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும். ஓகே, அப்ப என்ன வேல்யூ கொடுக்குறேன், நேம்க்கு ஏஜ்க்கு என்னது வேல்யூ அசைன் பண்றேன்னா, பண்றப்ப என்ன பண்ணும், ராஜா அப்புறம் என்னது 25 சொல்லிட்டு அசைன் பண்ணும். பண்ணியாச்சா. அப்ப என்ன, இது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஏன்னா ஆப்ஜெக்ட் லெவல் வேரியபிள் ஆர் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஓகே, அசைன் ஆயிடுச்சா. அப்ப என்ன பண்றேன், ஸ்டூடெண்ட் 1 கால் பண்றேன், இது முடிஞ்சிச்சு, இது வேல்யூ முடிஞ்சிச்சு. அப்புறம் என்னது, வெளி இது இந்த இடத்த விட்டு போறோம், அடுத்த லைன் போறோம். ஓகே, இந்த லைன்ல என்ன பண்றேன், ஸ்டூடெண்ட் 1 டாட் டிஸ்ப்ளேன்ற மெத்தட கால் பண்றேன், டிஸ்ப்ளேன்ற மெத்தட கொடுத்து என்ன பண்றேன், கால் பண்றேன்.
இதுக்கு எது ஆர்குமெண்ட் வாங்கல. அப்ப நான் எம்டியா தான் கால் பண்றேன். அப்ப கால் பண்றப்ப இந்த செல்ஃப் இப்போ எதை ரெஃபர் பண்ணும், எதை வச்சு கால் பண்றேன், ஸ்டூடெண்ட். அப்ப என்னது இது என்னது ஸ்டூடெண்ட் ஒண்ணே ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு அர்த்தம். பண்ணிட்டு இருக்கா. இப்போ டிஸ்டன்ஸ் மெத்தட் கால் பண்ணிடுச்சு. அப்ப என்னது இந்த செல்ஃப் என்ன பண்ணும், ஸ்டூடெண்ட் ஒன்னு டாட் நேம் கொடுத்தா எது பிரிண்ட் ஆகும், ஸ்டூடெண்ட் ஒன்னுக்குள்ள நேம்ன்றது என்ன வேல்யூ இருக்கு, ராஜா இருக்கு, அது பிரிண்ட் ஆகும். ஓகே, பிரிண்ட் ஆயிடுச்சா. அடுத்த கூட ஸ்டூடெண்ட் ஒன்னு டாட் ஏஜ்ன்றது என்ன இருக்கு, ஸ்டூடெண்ட் ஒன்னுக்குள்ள ஏஜ் என்ன இருக்கு, 25 இருக்கு, அது பிரிண்ட் பண்ணி தரும். புரிஞ்சா. அப்ப என்னது நம்ம கொடுக்குற வேல்யூ அது என்னது கொடுக்குற வேல்யூ என்னது போய் அங்க என்னது கன்ஸ்ட்ரக்டருக்கு அனுப்பிச்சு விடுது. கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுது, அந்த நார்மல் லோக்கல் வேரியபிள் இருக்க தூக்கி என்ன பண்ணுது, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அது என்னது ஆப்ஜெக்ட் வேரியபிள் ஸ்டோர் பண்ணுது. ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கு. அதுக்கு என்ன பண்ணுது, நேம் ஏஜ்னு சொல்லிட்டு என்னது ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்னு வராங்க. ஒருத்தர் என்னது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிருக்கேன், ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் ஃபார்ம் ஃபில் பண்றான். ஓகே, அவனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி என்ன பண்ணுவோம், அவனுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம். ஓகே, அதுக்கு ஒரு ஐடி உங்களுக்கு வரும் தெரியுமா. நீங்க யூசர் ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா ஒரு ஐடி ஒன்று ஐடி 2 வரும் தெரியுமா. இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம், ஸ்டூடெண்ட் ஒன்றுன்றது ஐடி அதுக்கு டிக்ளேர் பண்றோம், ஸ்டூடெண்ட் ஒன்று ஐடி. ஓகே, புரியுதா. அடுத்து என்ன பண்றேன், மறுபடியும் சரி இதோட பர்பஸ் என்ன, மறுபடியும் என்ன பண்றேன், ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் சொல்லி இன்னொரு டிக்ளேர் பண்றேன், ஸ்டூடெண்ட் 2. ஓகே, அதே இதுல என்ன பண்றேன், ஸ்டூடெண்ட் என்ன பண்றேன், வினோத்னு சொல்லி இது பண்றேன், வினோத் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன் 13 சொல்லிட்டு கொடுக்குறேன். இது வந்து ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் பண்ணிட்டான். அப்புறம் இன்னொரு ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் பண்றான். அப்ப என்னது ஸ்டூடெண்ட் இது பண்றப்ப என்ன ஆகும், இது கொடுக்குறப்ப என்ன ஆகும், மெமரி ஒன்று புதுசா கிரியேட் ஆகும். ஓகே, அதுக்கு என்ன பேர் வைக்கும், ஸ்டூடெண்ட் 2ன்னு சொல்லிட்டு பேர் வைக்கும். ஓகே, அப்ப இதுக்குள்ள எம்டியா தான் டிக்ளேர் ஆயிருக்கு. ஓகே, அப்ப என்ன பண்ணுங்க, ரெண்டு வேலை இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா என்னது கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அப்ப இந்த ரெண்டு வேலையும் தூக்கி என்ன பண்ணுவோம், இங்க ராஜா ராமுல இருந்துச்சா, என்ன பண்ணுவோம், வினோத் 13 சொல்லிட்டு வந்துரும். இந்த செல்ஃப் பே எதை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்டூடெண்ட் 2 ரெஃபர் பண்ணுது. ஓகே, செல்ஃப் என்ன பண்ணுது, ஸ்டூடெண்ட் 2 ரெஃபர் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, புரியுதா. அப்புறம் என்னது இது முடிச்சிச்சு, வேலையை முடிச்சிச்சு. அப்புறம் என்ன பண்ணுவோம், இங்க இருந்து இந்த வேலையை கொடுப்போம், இந்த வேலையை கொடுப்போம். அப்ப என்னது இங்க நேம் ஏஜ் என்ன பண்ணுது, வினோத் 13ன்றது ஸ்டோர் ஆகும். அப்ப என்னது இந்த ஆப்ஜெக்ட்குள்ள மறுபடியும் போய் யூஸ் பண்ணல, வேற ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது, அது என்ன பண்ணுது புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணுது. இந்த மாதிரி என்னது இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ஐடி என்னது ஸ்டூடெண்ட் 2ன்ற ஐடி டிக்ளேர் ஆயிடுச்சு. அப்ப என்னது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் என்னது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா அவனுக்கு என்ன பண்ணுது, ஸ்டூடெண்ட் 1 ஆக்டர் ஐடி கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ என்னது இன்னொரு ஸ்டூடெண்ட் டிக்ளேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு அவனுக்கு என்னது ஸ்டூடெண்ட் 2 டிக்ளேர் ஆயிடுச்சு. இது மாதிரி தான் என்னது எஸ்கியூஎல் படிச்சிருக்கீங்களா. எஸ்கியூஎல் என்ன பண்ணும், ஒவ்வொரு ரோவும் போய் இது ஆகுமா, வேற ஒன்னு இருக்கு அவங்களுக்கு ஒரு ஐடி, அப்புறம் என்னது இன்னொரு இது இந்த ஐடி. ஓகே, அப்ப என்ன மெமரி என்ன பண்ணும், பிரைமரி கீ அது வந்து ஐடின்னு கொடுக்குற ஐடி என்னது ஸ்டூடெண்ட் 1, இது ஸ்டூடெண்ட் 2. அப்ப என்னது ராஜா 25, அப்புறம் என்னது வினோத் 13ன்றது என்ன பண்ணும், நேம் ஏஜ் இந்த மாதிரி போய் உட்கார்ந்துருக்கும். அப்ப இந்த ஆப்ஜெக்ட் வச்சு என்ன பண்ணலாம், நம்ம அப்படியே ஆப்ஜெக்ட் என்னது டேட்டாபேஸ் அனுப்பிச்சுட்டா அந்த ஆப்ஜெக்ட் பண்ணுவோம், இது ஒரு ரோவா எடுத்துக்கும், இது ஒரு ரோவா எடுத்து இன்சர்ட் பண்ணி விட்டுரும். இந்த மாதிரி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒர்க் ஆகும். புரியுதா. லாகின் ஃபார்ம் என்னது சைன் அப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இப்படி தான் ஒர்க் ஆகும். புரியுதா. என்ன டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் போகும் பின்னாடி. ஓகே, அதெல்லாம் ஜாங்க படிக்கிறப்ப என்னது இது எப்படி இந்த ஆப்ஜெக்ட் வச்சு என்னது எப்படி டேட்டாபேஸ் போகுது அதெல்லாம் பார்ப்பீங்க அதெல்லாம். ஓகே, இப்போ என்ன பண்றேன், இப்போ நான் கால் பண்றேன், இப்போ நான் வெரிஃபை பண்ணி பார்க்கணும் இதுக்குள்ள இருக்க பிரிண்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ என்ன பண்றேன், ஸ்டூடெண்ட் 1 டாட் டிஸ்பிளே கொடுக்குறேன். என்ன பண்றேன், ஸ்டூடெண்ட் 1 டாட் டிஸ்பிளேன்றதை கால் பண்றேன். இப்போ என்ன பிரிண்ட் ஆகும், என்ன பிரிண்ட் ஆகும், வரும் தெளிவா இருக்கு. ஸ்டூடெண்ட் 2 டாட் டிஸ்பிளே கொடுத்தா வரும். டேரக்ட் ஸ்டூடெண்ட் என்னது இந்த டிஸ்பிளேன்ற பத்தி கால் பண்ணுவோம். கால் பண்ணிட்டா இந்த செல்ஃப் எதை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க, 2 ரெஃபர் பண்ணுது. அப்ப என்னது ஸ்டூடெண்ட் 2 டாட் நேம்ல இருக்கு, ஸ்டூடெண்ட் 2ல நேம்ல இருக்கு, வினோத் இருக்கு, அது பிரிண்ட் ஆகும். என்னது ஸ்டூடெண்ட் 2 டாட் ஏஜ்ன்றதே இல்லை 13 இருக்கு, சோ அது பிரிண்ட் பண்ணி தரும். ஓகே, இங்க மறுபடியும் என்ன பண்றேன், ஸ்டூடெண்ட் 1 இது பண்றேன், 1 டாட் டிஸ்பிளே கொடுக்கறப்ப என்ன வரும், இது முடிச்சிச்சு. அப்புறம் இது மறுபடியும் இந்த லைன் வருது. அப்ப என்ன பண்ணுவோம், அப்ப முதல்ல நமக்கு இது எல்லாமே வரிசையா பிரிண்ட் பண்றப்ப என்ன வரும், ராஜா என்னது 25 பிரிண்ட் ஆகும். அப்ப என்ன பண்ணுவோம், இந்த லைன் வரப்ப என்ன பண்ணுவோம், வினோத் 32 பிரிண்ட் ஆகும். மறுபடியும் இந்த இடத்துக்கு வரப்ப என்ன பண்ணுவோம், மறுபடியும் என்ன பண்ணுவோம், இந்த செல்ஃப்ன்றது ஸ்டூடெண்ட் 1 ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சு. அப்ப என்னது மறுபடியும் ராஜா 25 பிரிண்ட் ஆகும். இதான் என்னது ஆப்ஜெக்ட் ரீயூசபிலிட்டி. இந்த மாதிரி என்னது எத்தனை வேணுமோ அத்தனை ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணி என்ன பண்ணலாம், ரீயூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இப்படிதான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் உருவாக்குவாங்க. புரியுதா. இதுவே நான் இந்த கன்ஸ்ட்ரக்டர் இதெல்லாம் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா என்னது இது ஸ்டூடெண்ட் 1 டாட் என்னது நேம் ஈக்குவல் என்னது ராஜன் பண்ணணும். இது மாதிரி நானும் என்னது கீழே டிக்ளேர் பண்ணுவேன். இந்த ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் இது பண்ணாம என்னது ஸ்டூடெண்ட் 1 டாட் என்னது ஏஜ்னு கொடுத்து என்னது 25, அப்புறம் மறுபடியும் என்னது ஸ்டூடெண்ட் 1 டாட் நேம் அப்படின்னு கொடுத்து என்ன பண்ணுவோம், இங்க செல்ஃப் ட்ரிக் கீவேர்ட் வராது, இனிஷியேட்டர் மெத்தட் வராது. அப்ப என்ன பண்ணுவோம், இது கீழே 1 பண்ணா நான் டிக்ளேர் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுவோம், வினோத் அப்புறம் ஸ்டூடெண்ட் 2 டாட் என்னது ஏஜ் ஈக்குவல் 30, அது மாதிரி என்னது ஒரு 1000 ஸ்டூடெண்ட் இருக்கான். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் அந்த வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிட்டே வரணும் நான். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் என்ன பண்றேன், இந்த வேல்யூ இப்படி தான் இங்க இருந்து என்ன பண்றேன், இது டைரக்டா என்ன பண்ணுவோம், இதுல போய் அசைன் பண்ணும். கன்ஸ்ட்ரக்டர் இல்லைன்னா இந்த ஒர்க் அதிகமா இருக்கும். ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுது
அதே ஒரு ரெண்டே லைன் தான் இருக்கேன். ரெண்டே லைன் என்ன பண்ணுது, 1,00,000 ஸ்டூடெண்ட் தான் அந்த 2 லைனை வண்டி ரீயூஸ் பண்ணிக்கும். புரியுதா? இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி எடுத்துக்கு மேல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் தனித்தனியானது நேம் ஏஜ் சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட் போட்டுட்டே இருக்கும். புரியுதா? புரியுதா இல்லையா? அப்ப என்னது, கோடோட ஃப்ளோ அதிகமாகும். அப்புறம் என்னது, கோடோட என்னது கவுண்ட் அதிகமாகும். கோடோட கவுண்ட் அதிகமாகும். சைஸ் வந்து பெருசா என்னது, ஃபைலோட சைஸ் பெருசாகும். அப்புறம் என்னது, எக்ஸிகியூஷன் டைமும் அதிகமாகும். ஒவ்வொருத்தரும் என்னது, ஒவ்வொருத்தரும் எக்ஸிகியூஷன் நடக்கும். அதனால அதே ரீயூஸ் பண்ணிட்டே இருக்கும். என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, ஒவ்வொருத்தரையும் மெமரி வந்து கிரியேட் பண்ணும். ஒவ்வொருத்தரையும் மெமரி கிரியேட் பண்ணும். இப்போ 1,00,000 ஸ்டூடெண்ட் ஒரே டைம்ல ரெஜிஸ்டர் பண்ணா என்னது, ஒவ்வொருத்தரும் மெமரி கிரியேட் ஆகும். அப்ப என்னது, மெமரியோட ஸ்பேஸ் வந்து அதிகமாகும். ஆனா ரீயூசபிலிட்டி மறுபடியும் ரீயூஸ் பண்ணிட்டு இருக்கான். இதான் சாஃப்ட்வேர் ஆட்டோமேஷன், இதான் சொல்றாங்க. ஓகே, இதோட யூசேஜ் இன்னும் புரியாம இருக்கும். நீங்க ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ற மாதிரி ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஃபுல் ஸ்டாக் படிக்கிறவங்களுக்கு தேவைப்படும். புரியுதா? டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? இப்ப செல்ஃப்னா எதுக்கு, இனிட்னா எதுக்குன்னு சொல்லிட்டு படிச்சா புரியுதா? அப்ப அமேசான்ல 1 கோடி யூசர் 2 கோடி யூசர் இருப்பான். ஓகே, அது மாதிரி இருப்பான். 100 கோடி யூசர் இருப்பான். 100 கோடி யூசர் என்னது, ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வேரியபிள் டிக்ளேர் பண்ணா என்னது, அது சாஃப்ட்வேரே கிடையாது. நார்மலா என்னது, நோட் பேட்ல எழுதி போயிடலாம். ஓகே, அப்ப சாஃப்ட்வேர் என்னது, ஒரு விஷயத்தை எதுனா ரீயூஸ் பண்ணிட்டே இருக்கும். ரீயூசபிலிட்டி நான் சொன்னல, ஆப்ஜெக்ட் மூவ் படிக்கிறப்ப ரீயூசபிள் சொல்லிருப்பேன். ஸோ அந்த விஷயம் தான் இங்க நடந்திருக்கு. ஓகேவா? புரியுதா? டவுட் இருக்கா? புரியுது. அதான் இது மாதிரி பண்ணும். இது மாதிரி அப்ப என்னது, இந்த மாதிரி பண்ணோம். ஸ்டூடெண்ட் ஒன் டாட் ஒரு மெத்தடுக்குலாம் பண்ண முடியாது. என்ன மெத்தட் போட்டு என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு ஆப்ஷன் இந்த மாதிரி ஒரு 1000 ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்றேன். 1000 ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ஒன்னு டாட் நேம், ஸ்டூடெண்ட் ஒன்னு வேரியபிள் இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணும். கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர்ல இத நான் அனுப்பிச்சுறேன். இதுக்கும் இதே மெத்தட் தான் யூஸ் பண்றேன். இதுக்கும் இதே கன்ஸ்ட்ரக்ட் தான் யூஸ் பண்றேன். ஓகே, அது வேலையை என்ன பண்ணுவோம், வாங்கி அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல அசைன் பண்ணி விட்டுரும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், கிளாஸ் வரப்போ அந்த கிளாஸ் அப்ப கிளாஸ் மூலியமா என்னது, அந்த இது ஆப்ஜெக்ட்ன்ற ஒரு விஷயம் அச்சீவ் ஆகுது. கிளாஸ் மூலியமா ஆப்ஜெக்ட் உருவாகுதுன்னு சொல்றேன்ல. டிக்ளேர் பண்றேன் இந்த கிளாஸ் போய் இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஆப்ஜெக்ட் ஒரு விஷயமே உருவாகும். ஸோ அதான் ரிசல்ட் ஆஃப் கிளாஸ், ரிசல்ட் ஆஃப் என்னது, இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதான் ரிசல்ட் என்னது, ஒரு கிளாஸ் மூலியம் ஒரு ஆப்ஜெக்ட் உருவாகும். என்ன உருவாகுது, அப்ப என்னது, ஸ்டூடெண்ட் ஒன்னு ராஜா ராமுன்றது எப்படி நம்மளுக்கு சாஃப்ட்வேர் வழியா தெரியுது, அப்ப இந்த ஆப்ஜெக்ட் மூலமா தெரியுது. புரியுதா? ஒண்ணு புரிஞ்சிருக்காத புரியல, அவ்வளவுதான். புரியுதா? எனக்கு புரியாம இருக்கா? குளோபல் வேரியபிள் இந்த அப்புறம் பார்ப்போம். இங்க இன்னொரு இது குளோபல் வேரியபிள். சோ இங்க கவனிங்க, இன்னொரு விஷயம் பாத்துக்கங்க. இந்த இதுல இருக்குல கிளாஸ்க்குள்ள என்ன பண்றேன், கிளாஸ்க்குள்ள ஒரு வேரியபிள் மட்டும் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். கிளாஸ்க்குள்ள என்ன பண்றேன், இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி நார்மல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, என்ன பண்றேன், இன்ஸ்டிட்யூட் நேம். இன்ஸ்டிட்யூட் நேம் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் காமனா இருக்கும். இன்ஸ்டிட்யூட் நேம் என்னது, எல்லாத்துக்கும் பெர்சன்ட் இருக்கா. அப்ப ஒவ்வொருத்தரையும் என்னது, அந்த ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன்ல போய் சேவ் பண்ற அவசியம் இல்லை. அப்ப என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டிக்ளேர் பண்றப்ப என்னது, இது குளோபலா கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, இங்க செல்ஃபோன் கொடுத்தது என்னது, செல்ஃபோன் கொடுத்தது ஆப்ஜெக்ட் லெவல். ஓகே, செல்ஃபோன் கொடுக்காது என்னது, லோக்கல். ஓகே, இது என்னது, இது கிளாஸ் லெவல் ஆர் என்னது குளோபல் லெவல். இங்க வந்து அந்த இதுக்கு குளோபல் லெவல் படிச்சிருப்போம். இங்க வந்து கிளாஸ் லெவல்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுல என்ன பண்றேன், இது கொடுத்து வச்சிட்டேன். ஓகே, கொடுத்து வச்சுட்டு என்ன பண்றேன், ஓகே, இன்ஸ்டிட்யூட் நேம் நான் போய் அசைன்மெண்ட் நான் இங்க நேம் கொடுத்துருக்கேன், ஏஜ் கொடுத்துருக்கேன். அது இருந்து அசைன் பண்றேன். இன்ஸ்டிட்யூட் நேம் கொடுக்கல, நான் என்ன பண்ணிருக்கேன், காமனா எல்லாத்துக்கும் இது பண்ணிருக்கேன். அப்ப எல்லா ஸ்டூடெண்ட் இந்த இன்ஸ்டிட்யூட் நேம் ஒன்னா இருக்கு போகுது. ஓகே, இன்ஸ்டிட்யூட் நேம் ஒன்னா இருக்கு போது இப்ப நான் பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். இன்ஸ்டிட்யூட் நேம் என்ன வருது, பெர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, இது என்ன பண்றேன், இன்னொரு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்றேன். அதை பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். இப்ப ரெண்டு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்றேன். இப்ப பிரிண்ட் பண்ணி பாக்குறேன், என்ன வருது,
ராஜா 25 அப்புறம் பெர்சென்ட் அப்புறம் என்னது வினோத் 25% அப்ப என்னது இது காமனா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. அது ராஜா 25ன்றது என்னது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கானது ஓகே. அப்புறம் இந்த பெர்சென்ட்ன்றது என்னது வெளியே என்ன பண்ற கிளாஸ் லெவல்ல ரைட் பண்ணிருக்கேன், வெளியே என்ன பண்ற கிளாஸ் லெவல்ல ரைட் பண்ற, அது என்ன பண்ணுவோம் எல்லா ஆப்ஜெக்ட்டும் காமன் ஆனது ஓகே. எல்லா ஸ்டூடெண்ட்டும் காமன் ஆனது பெர்சென்ட்ற மாதிரி இருக்கும். அது ஒவ்வொருத்தரையும் என்னது இதுக்குள்ள போட்டு நம்ம வேலையை அனுப்புன்ற அவசியம் இல்லை. என்ன பண்ணலாம் நம்ம ஒரு தடவை டிக்ளரேஷன் பண்ணி வச்சாலே போதும் ஓகே. அது என்ன பண்ணுவோம் எடுத்து யூஸ் பண்ணிப்போம் ஓகே. இது எல்லாத்துக்கும் என்னது காமன் ஆனது, அது காமன் ஆனது கிடையாது புரியுதா. அதான் கிளாஸ் லெவல்னு சொல்லுவாங்க. கிளாஸ் லெவல் ஷேர் பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்ட் லெவலில் ஷேர் பண்ணிக்க முடியாது, அதான் வித்தியாசம் ஓகே. கிளாஸ் லெவலில் மெமரி என்ன பண்ணலாம் ஷேர் பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்ட் லெவலில் வரைய ஷேர் பண்ணிக்க முடியாது ஓகேவா. புரியுதா, டவுட் இருக்கா? இதை ஸ்டோர் பண்ணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கிளாஸ்ன்ற இதுக்குள்ள கொடுத்துனது ஸ்டோர் பண்ணாலும் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது ஓகேவா. டவுட் இருக்கா? இந்த மாதிரி தான் இது எத்தனை ஸ்டூடெண்ட் வந்தாலும் இப்படிதான் இது பண்ணுவாங்க புரியுதா. டவுட் இருக்கா ஏதாவது? அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான இது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் கிளாஸ் லெவல் வேரியபிள் இன்ஸ்டன்ஸ் லெவல்ல இருந்து கால் பண்ணலாம், அந்த மாதிரி கால் பண்ணிக்கலாம் ஓகே. மோஸ்ட்லி செல்ஃப் தான் யூஸ் பண்ணோம், வேற ஆப்ஷன் கிடையாது. இங்கே செல்ஃப் பண்ற மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கால் பண்றதும் செல்ஃப் தான் யூஸ் பண்ணுவாங்க. பண்ணும்போது கால் பண்ணா எரர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த இது என்னன்னு சொல்லி தெரியாது, ரெஃபர் பண்ணாங்க. ஆனால் அதை சொல்றேன் ஒரு கிளாஸ் லெவல ஆப்ஜெக்ட்ல வந்து கால் பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்ட்ல வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இது செல்ஃப் பண்ற மாதிரி கொடுத்து பண்றோம். மோஸ்ட்லி எல்லாரும் செல்ஃப் யூஸ் பண்ணே பண்ணுவோம் ஓகே. இங்கே வரப்ப இந்த சின்டாக்ஸ் அப்படிதான் அக்செப்ட் பண்ணிக்கும், என்ன பண்ணிக்காது ஓகேவா. நார்மலா இங்கே பிரிண்ட்னு கொடுத்தா அது மாதிரி நார்மலா பிரிண்ட் பண்ணிக்கலாம். நார்மலா இங்கே பிரிண்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், இது அப்படியே கொடுத்துக்கலாம், இது பிரச்சனை கிடையாது. ஒரு பிளாக்ல இருந்து கால் பண்ணப்பட்டது செல்ஃப் வழியா கால் பண்ணணும் ஓகேவா. ஏன்னா வேதம் அடிக்கல, மேல பிரிண்ட் ஆயிருக்கும் இங்கே ஓகேவா. புரியுதா? செல்ஃப், கன்ஸ்ட்ரக்டர், ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன், கிளாஸ் டிக்ளரேஷன், அப்புறம் இதெல்லாம் புரியுதா? ஏன் டவுட் இருக்கா? அப்படியே என்ன பண்ணும், நாளைக்கு போய் எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வரணும் ஓகே, ஃப்ரெஷ் மைண்டோட வரணும் ஓகேவா. சரி பார்த்தலாமா? ஸோ அதான் இங்கே சொன்னல அந்த விஷயம் தான் இதை கொடுத்துருப்பேன் சென்டென்ஸா ஓகேவா. இதை படிச்சுக்கோங்க. சரி இதுக்கு அவுட்புட் என்ன வரும்? ஆன்சர் சொல்றேன். அங்க டிஸ்பிளேன்ற மெத்தட் வச்சு பிரிண்ட் பண்ண ஓகே. இங்க என்ன பண்றேன் டைரக்டா கால் பண்றேன் ஓகே. அங்க டிஸ்பிளே மெத்தடுக்குள்ள இது பண்ண கொடுத்து பண்ண இங்க டைரக்டா கால் பண்றேன். அந்த கேரளா பாய் கேரளா சைஸ் கேரளா ரெண்டு பேரும் கேரளா அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. நீங்க தான் இது கேட்க அவங்க டிஸ்கஸ் பண்ண உங்கள்ட்ட கேட்டாலே சொல்ல மாட்டீங்க, உங்கள்ட்ட கஷ்ட வேண்டியது இருக்கு. உங்களுக்கு கேட்டா டிஸ்கஸ் பண்றோம், அவங்க அதை டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. போர்டு வச்சு தான் யோசிச்சுக்கீங்க. புரியல, போர்டு எடுத்து போடு, போர்டை வச்சு தான் அவங்க எது பண்றாங்க, போர்டு வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இது ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எனக்கு எடுக்கிற போட்டா அதானே கேமமா இல்லை, எனக்கு நான் உன்னோட வித்துக்காரன்டா, எனக்கு எல்லாமே தெரியும்டா. என்ன அவுட்புட் என்ன வரும்? அவுட்புட் எப்படி ஜான் வருது? ஏன்னா அந்த C2 வந்து ஃபர்ஸ்ட் கால் பண்ணி ஓகே. இப்போ வீட்டை போய் ரன் பண்ணி பாருங்க சரியா. ஸோ இதுக்கு அவுட்புட் என்ன வரும்? ஸோ கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் பண்ணலாம் இங்கே நான் ஓகே. இல்லைனா கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் பண்ணலாம், இது மாதிரி தான் ரைட் பண்ணுவோம். ஒவ்வொருத்தையும் அது ஒவ்வொருக்கு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணினது தனித்தனியாக அசைன் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஓகே. இப்படிதான் இந்த மாதிரி தான் அசைன் பண்ணும். கன்ஸ்ட்ரக்டர் இல்லைனா அது இந்த மாதிரி 10 இது பண்ணுறோம், 10 லைன் எழுதுற மாதிரி இருக்கும். அது 2 லைனில் முடிஞ்சிச்சா, ஏன்னா அது இத்தனை லைன் எழுதுற மாதிரி இருக்கும் ஓகே. இது அதே விஷயம் தான் பண்ணுது, இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஓகே. ஸோ இது அதே மாதிரி எக்ஸாம்பிள் தான்.
ஸோ எல்லாம் ஒரே மாதிரி எக்ஸாம்பிள் தான். ஸோ இங்கே ஒன்று பண்ணிருக்கேன். ஓகே, இதுக்கு அவுட்புட் என்ன வரும்? ஆக்சுவலாக இதெல்லாம் மெத்தட்லேயே பார்த்தாச்சு. என்ன பண்ணியிருக்கேன்? சரி, அவுட்புட் என்ன வரும்? அவுட்புட் என்ன வரும்? அவுட்புட் என்ன வரும்? முதல்ல ஃபர்ஸ்ட் இதுக்கு அவுட்புட் என்ன வரும்? எப்படி 18 எப்படி அசைன் ஆகுது? அது பேர் என்னது? டிஃபால்ட் வேல்யூ. ஓகே, அடுத்தது என்னது? அடுத்தது ஏன் 25 வருது? 18 தான் வரணுமே, 25 வருது. வேல்யூ கொடுத்தா அது வேல்யூ கொடுத்தா அந்த வேல்யூ எடுத்துக்கும். வேல்யூ கொடுக்கலாம், டிஃபால்ட் வேல்யூ இருக்கும். இது வீட்டு பேர் ரன் பண்ணி பாருங்க. சரியா, வீட்டு பேர் ரன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆன்சர் இங்கே சொல்றத பார்க்க மாட்டீங்க. வீட்டு பேர் ரன் பண்ணி பாருங்க. ஆன்சர் பண்ணுங்க. வேலை கிடைச்சிருமா? நான் தான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன் இல்லையா? ஸோ இது அதுதான். ஸோ அதே விஷயம் தான். ஆன்சர் அந்த டைலாக் சொல்றப்போ தான் இருக்கணும். அந்த டைலாக் சொல்றப்ப ஆன்சர் சொல்லுவோம். இப்போ சொல்லுவேன் இல்லையா? ஃபாஸ்ட் சரி, இதுக்கு அவுட்புட் என்ன வரும்? அது யூனிட்கான இது. ஓகே, இது செல்ஃபுக்கான விஷயமா கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாத்துலயும் ஒரு 10 எக்ஸாம்பிள் இருக்கும். அதை வச்சு ரெஃபர் பண்ணிக்கணும். சொல்லுங்க ஆன்சர். எல்லாம் ஒரே மாதிரி பேசுறேன். சொல்லுங்க என்ன வரும்? என்ன வரும் அவுட்புட்? அவங்க டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. லவ் வேற டிஸ்கஸ் பண்றாங்க. நீங்க நம்பணும் தான் அவங்க அடிக்கிறாங்க அப்படின்ட்டு. சரி, அடுத்து ஓகே, என்ன ஆகும்? அவுட்புட் என்ன வரும்? அவுட்புட் என்ன வரும்? அவுட்புட் தானே கேட்குறேன். என்ன வரும்? ரெண்டு அவுட்புட் தான் டிஸ்கஸ் பண்றாங்க. அவுட்புட் மட்டும் வர மாட்டேங்குது. என்ன அவுட்புட் வரும்? ஓகே, அடுத்து இது கன்ஃபியூஸ் பண்ணேன். சரி, அப்படி சொன்னீங்கன்னு பார்த்தேன். கரெக்டாக பரவாயில்ல. இது என்ன பண்ணுற? நேம் தான் கொண்டு வர, ஏஜ் தான் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங் அது எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு என்ன வருதோ அது அவுட்புட். ஓகேவா? இது வீட்டில் போயிட்டு ரன் பண்ணி பாருங்க. இதுதான் கொடுத்துருக்கேன். இதுல செல்ஃப்ன்ற நேமை மாற்றி கொடுக்கலாம். இந்த மாதிரி என்னது செல்ஃப்ன்ற நேம் பதிலாக கொடுக்கலாம். ஆனால் அது மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. அது மாதிரி பண்ணாதீங்க, ரெக்கமெண்ட் கிடையாது. ஓகே, நாளைக்கு யார் வந்து பார்த்தா என்னது அது செட் பண்ணுற போது என்னது அது ஃபர்ஸ்ட் கீவேர்டு அது ரெஃபர் பண்ணுறதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே, நீ வேற நேம் மாத்திரம் ஒர்க் ஆகும். பட் என்னது அது ப்ரிஃபர் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஓகே, நாளைக்கு யார் வந்து பார்த்தா என்ன பண்ணுவோம் ஒர்க் ஆகுற மாதிரி அது பார்த்தோன்னே அது செல்ஃப் ரெஃபரன்ஸ் வரைக்கும் ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும் தெரியணும். ஸோ இதுக்கு அவுட்புட் என்ன வரும்? சரி, என்ன பண்ணுறது? இதுல எக்ஸ்ட்ரா வேற விஷயம் என்ன பண்ணிருக்கேன்? ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி விஷயம் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, கரெக்டாக நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்? இன்னும் என்ன பண்ணேன்? தனித்தனியாக பிரிண்ட் பண்ணி பார்த்தேன். இங்கே பண்ணுறேன் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டர் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகே, அதே விஷயம் தான். ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்? செல்ஃப் டாட் இயர், செல்ஃப் டாட் மாடல் அது மாதிரி என்ன பண்ணுறேன்? ஒரே லைனில் பிரிண்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டிங் ஷார்ட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவுட்புட் வரும்.
ஆல்ரெடி மெத்தடே பார்த்தாச்சு. கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். சரி கவனிங்க, இங்க என்ன பண்ணிருக்க, ஒரு பர்சன்ட் கிளாஸ் டிக்ளேர் பண்ணிருக்க, அப்புறம் என்ன பண்ணிருக்கேன் இனிஃப் மெத்தட், இனிஃப் கன்ஸ்ட்ரக்ட் டிக்ளேர் பண்ணிருக்க, அப்புறம் என்ன பண்ணிருக்கேன் கிரீட்னு ஒரு மெத்தட் கொடுத்துருக்கா, என்ன பண்ணிருக்கேன் செல்ஃப் டாட் நேம். ஓகே, இதை கால் பண்ணா இது அவுட்புட் பிரிண்ட் ஆகும். ஓகே, இந்த வெல்கம் குள்ள என்ன பண்ணிருக்கேன் செல்ஃப் டாட் என்னது செல்ஃப் டாட் கிரீட்ன்ற மெத்தட். அப்ப என்னது கரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் கொண்டு போய் என்னது இந்த ஆப்ஜெக்ட் வழியா என்ன பண்றேன் கிரீட்ன்ற மெத்தட் கால் பண்றேன். அப்ப என்னது இங்க செல்ஃப் உள்ள வருதா, இது கால் பண்ணப்ப செல்ஃப் உள்ள வருமா, அதே செல்ஃப் தான் இங்க இருக்கும். ஓகே, அப்ப என்ன பண்ணுவோம் அங்க அனுப்புறது என்னது அதே செல்ஃப் தான் அனுப்பிச்சிடும். ஓகே, அப்ப இங்க வரப்ப என்னது அந்த செல்ஃபுக்குள்ள இருக்க நேம்ன்றதை கால் பண்ணும். ஓகே, அப்ப என்ன பண்றேன் ஒரு மெத்தட் குள்ள இன்னொரு மெத்தட் கால் பண்றேன், ஆனா இது செல்ஃப் மூலமா கால் பண்றேன். நீங்க வேற ஏதாவது செல்ஃப்னா எம்டியா வரும். ஓகே, என்ன பண்றேன் அந்த ஆப்ஜெக்ட் வழியா கால் பண்ணும். ஓகே, கால் பண்ணி என்ன பண்றேன் இங்க ரிட்டர்ன் அனுப்ப தெரியுமா, இங்க அனுப்ப தெரியுமா, அப்ப செல்ஃப் டாட் ஏதோ ஒரு நேம் அனுப்பும். ஓகே, அந்த நேம் இங்க தான் கால் பண்ணுது. ஓகே, அப்ப இங்க இருந்து வந்து என்ன பண்ணுவோம் மெசேஜ்ன்ற வேரியபிள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, அப்ப பிரிண்ட் பண்றப்ப என்னது என்ன நேம் வச்சோ அந்த நேம் வச்சு என்ன பண்ணும் அந்த மெசேஜ் கொடுத்துரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்றேன், பண்ணிட்டு என்ன பண்றேன் அந்த டோபியாஸ்ன்றது என்ன பண்ணும் இங்க போயிடும். போயிட்டு என்ன பண்ணும் அங்க இருக்க நேம்ல இது பண்றோம். அப்ப p1 ஈக்குவல் டு என்னது டோபியாஸ்னு சொல்லிட்டு இருக்கும். p1 குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிருக்கா, என்னது நேம் ஈக்குவல் டோபியாஸ்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கும். சரி ஸ்டோர் ஆயிருக்கும். அப்புறம் என்ன பண்றேன் p1 டாட் என்னது வெல்கம்ன்றத கால் பண்றேன். அப்ப இந்த செல்ஃப் எதை ரெஃபர் பண்ணுது p1 ரெஃபர் பண்ணுது. ஓகே, அப்ப என்னது p1 டாட் என்னது கிரீட்னு கால் பண்றேன். அப்ப என்னது p1 டாட் கிரீட்னு கால் பண்ணும். என்னது அந்த ஆப்ஜெக்ட் மூலமா அந்த கிரீட்ன்ற மெத்தட் கால் பண்றேன். அப்ப இங்க போறப்ப இந்த கிரீட் மெத்தட் கால் ஆயிடும். ஓகே, இந்த மெத்தட் கொண்டு இந்த மெத்தட் கால் பண்றேன். அப்ப என்னது இந்த மெத்தட் கால் பண்ணும், இந்த செல்ஃப் எதை ரெஃபர் பண்ணுது p1 ரெஃபர் பண்ணுது. ஏன்னா அதான் அதுலயே தான் கால் பண்றேன், சோ அத ரெஃபர் பண்ணும். ஓகே, கால் பண்ணிட்டு என்னது இங்க உள்ள வரப்ப என்ன பண்ணும் செல்ஃப் p1 டாட் நேம் குள்ள என்ன இருக்கு p1 குள்ள என்ன இருக்கு நேம் டோபியாஸ் இருக்கு. சோ என்ன பண்ணும் ஹலோ டோபியாஸ்னு சொல்லிட்டு வந்துரும். இங்க வந்துருமா ஹலோ டோபியாஸ்னு வந்துரும். ஓகே, பக்கத்துல என்ன கொடுத்துச்சுக்கேன் ரிட்டர்ன் கீவேர்ட் கொடுத்துருக்கேன். ரிட்டர்ன் கீவேர்ட் என்ன பண்ணும் நம்ம எங்க இருந்து கால் பண்றோமோ அந்த இடத்துக்கு என்ன பண்ணும் அந்த இதை அமைச்சிடும், அந்த வேல்யூ அமைச்சிடும். ஓகே, அந்த வேல்யூ இருக்குல்ல இந்த வேல்யூவை இந்த ரிட்டர்ன் கீவேர்ட் எங்க அனுப்பிடும் நம்ம எங்க இருந்து கால் பண்ணுவோம் இங்க இருந்து கால் பண்ணுவோம் அந்த மெத்தட் வந்து கால் பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணுவோம் இது எல்லாமே என்ன பண்ணுவோம் இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுவோம் நமக்கு இங்க வந்துரும். வந்துச்சா இங்க என்ன பண்றீங்க அசைன்மெண்ட் ஆபரேட்டர் கொடுத்துருக்க. அப்ப என்ன பண்றேன் அது வழியா இதுல அசைன் பண்றேன் பண்ணிட்டேனா. அப்ப என்ன பண்ணுவோம் இந்த லைனை முடிச்சு இந்த லைன் போவோம். அப்ப என்ன பண்ணுவோம் ஹலோ என்னது டோபியாஸ்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் வெல்கம் டு அவர் வெப்சைட். ஹலோ டோபியாஸ் வெல்கம் டு வெப்சைட். இப்போ அமேசான்ல லாகின் பண்றீங்க. ஓகே, ஒரே லாகின் பேஜ் ஒரே டேஷ்போர்ட் தான் இருக்கும். ஓகே, நீங்க லாகின் பண்ணா என்ன பண்ணுவோம் இப்போ ராஜான்ற ஒரு ஆள் லாகின் பண்றாரு. ஹலோ ராஜா வெல்கம் டு அமேசான் சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, அப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்றாரு வினோத்ன்றது லாகின் பண்றாரு. அவர் என்ன பண்ணுவோம் ஹலோ வினோத் வெல்கம் டு அமேசான் அப்படி சொல்றோம். இந்த மாதிரி என்னது இதான் லாகின் பேஜ்ல இந்த மாதிரி தான் இது யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது ஓகேவா. ஹலோ டோபியாஸ் வெல்கம் டு அவர் வெப்சைட். ஓகேவா, நான் இதை தான் கால் பண்றேன். ஆனா இதுக்கான அவுட்புட் வர என்னது இதுக்கான அவுட்புட்டும் சேர்ந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்னது ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா செல்ஃப் பண்றது புரியுதா. சரி, இதுக்கு அவுட்புட் என்ன வரும் இதுக்கு அவுட்புட் என்ன வரும் இது முக்கியமானது கவனிங்க. அவுட்புட் என்ன வரும் இதுக்கு அந்த இதை கமெண்ட் பண்ணிட்டு இதுக்கு அவுட்புட் என்ன சொல்லுங்க. அது கமெண்ட் பண்ணி வச்சிட்டேன். மை ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணது இல்ல. அப்ப இந்த அந்த மை ஃபங்க்ஷன்ற மெத்தடே கால் பண்ணாது. ஓகேவா, எது என்ன பிரிண்ட் பண்றாங்க p1 and p2 பிரிண்ட் பண்றாங்க. என்ன அவுட்புட் வரும் கவனிங்க. என்ன வந்து சொல்லுங்க கவனிங்க. என்ன வந்திருக்கு ஒரு வேல்யூ மாதிரி வந்திருக்கு. என்னது ஒரு வேல்யூ மாதிரி ஹெக்ஸா வேல்யூ மாதிரி வந்திருக்கு. இது ஹெக்ஸா வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மெமரி கிரியேட் ஆச்சு தெரியுமா. இதுக்கு இன்டர்னலா பண்ணுவோம் ஒரு அட்ரஸ்னு ஒன்று கொடுத்துருக்கும். அட்ரஸ் என்னது ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குல்ல அங்க பேர் என்னது இந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஓகே, இது ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஓகே, நாட் என்னது ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் தான் பேரு. ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் நேம் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் நேம். ஓகே, அட்ரஸ் பேர் அட்ரஸ்ன்றது வேற இருக்கும். ஓகே, இதுக்கு என்னது அட்ரஸ் வேற இருக்கும். நம்ம ஸ்ட்ரிங் படிக்கிறப்ப என்னது கம்பேர் பண்ண தெரியுமா. அப்ப அட்ரஸ் தெரியுமா அட்ரஸ் சேமா இருக்கும்போது என்ன பண்ணுவோம் ட்ரூ வரும், இல்லைன்னா சேமா இல்லைன்னா ஃபால்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி என்னது இந்த எல்லா அட்ரஸ்க்கும் என்னது எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் இருக்கும். ஓகே, அது இன்டர்னலா என்னது ரேம் கிரியேட் பண்ணி தருது. அந்த அட்ரஸ் பிரிண்ட் பண்ணிருக்கு. ஓகே, டேரக்டா என்னது ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் டேரக்டா பிரிண்ட் பண்றப்ப
நம்ம அதுக்குள்ள இருக்க வேல்யூ வராது, ரெஃபரன்ஸ் ஆகும். ஓகே, அது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இன்னொரு இது இருக்கு, அதை நான் சொல்றேன். ஓகே, கடைசியில் ஒரு இது இருக்கு, ஸ்ட்ரிங் ஃபார்மேட் ஒன்று இருக்கும், அது ஸ்ட்ரிங் ஃபார்மேட் இருக்கு, அதை நான் சொல்றேன். ஓகே, இப்போ டேரக்டா பிரிண்ட் பண்ண என்னது வராது, என்னது அவுட்புட், அதுக்கு அவுட்புட் வராது. ஓகே, அதுக்கு மெமரி அட்ரஸ் தான் கொண்டு வருமே தவிர அதுக்குள்ள இருக்க வேல்யூஸ் வந்து வராது. ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்றேன், எக்ஸ் என்னவா இருக்கு, கிளாஸ் லெவல் வேரியபிள், ஆப்ஜெக்ட் நான் டிக்ளேர் பண்ணல. அப்ப என்ன, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணலாம், அந்த எக்ஸை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன நான் பெசன்ட் சொன்னேன்ல, ஸோ அந்த மாதிரி என்னது ரீயூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அது பெசன்ட் என்னது P1 P2 P3 கொடுத்துருக்கேன். அப்ப என்னது எல்லாத்துக்கும் எக்ஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ன்றது என்னது கிளாஸ் லெவல். ஸோ அது என்ன பண்ணலாம், எல்லா ஆப்ஜெக்டும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இது பாஸ்ன்னு கொடுக்குறோம். ஒரு பிளாக் டிக்ளேர் பண்ணா என்னது கண்டிப்பா என்ன பண்ணுவோம், நம்ம அதுக்குள்ள ஏதாவது ரைட் பண்ணி வச்சிருக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணுவோம், எரர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இன்டென்டேஷன் எரர் அடிக்காம அப்ப என்னது எதுவுமே டிக்ளேர் பண்ணலாம், பாஸ் கொடுத்து வச்சிடணும். ஓகே, இப்போ எரர் அடிக்காது. இது நிறைய வாட்டி பார்த்தாச்சு. என்ன பண்ணுவோம், நான் அடுத்து மார்க்கெட் வைப்பேன். அப்ப என்ன பண்ணுவோம், தப்பா எழுதணும். அது ஓகே, தப்பா கரெக்டா என்னது கரெக்டா தப்பா எழுதணும். ஓகே, போன மார்க் வச்சேன். ஓகே, போன பசங்க மார்க் வச்சேன். அதை வாட் இஸ் இன்டென்டேஷன் கேட்டேன், அது மட்டும் தான் தெரியாதுன்னாங்க. வாட் இஸ் இன்டென்டேஷன் கேட்டேன், அது மட்டும் தெரியாதுன்னாங்க. உங்களுக்கு தெரியுமா இன்டென்டேஷனா, இன்டென்டேஷன் தெரியுமா, அது மட்டும் தெரியாதுன்னாங்க. அப்ப என்னது மற்ற எல்லாம் படிச்சிட்டேன், ஆக்சுவலாக பைத்தன் எல்லாம் படிச்சிட்டேன், அந்த இன்டென்டேஷன் ஒரு விஷயத்தை மட்டும் படிக்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கு என்ன ஆன்சர் இருக்கும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பைத்தான்ல எல்லா கான்செப்ட் படிச்சிட்டேன், ஆனா இன்டென்டேஷன் மட்டும் எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னாங்க. ஓகேவா? உனக்கு என்ன தெரியுமா, என்னது நான் என்ன சொன்னேன், என்ன சொல்லு பார்க்கலாம். நான் உனக்கு சொல்லி உனக்கு கேட்டேன்ல, உனக்கு சொன்னேன்டா இன்டென்டேஷன். அப்புறம் என்னது நான் சொல்றேன், நான் ஒரு விஷயம் சொல்லிருக்கேன். பைத்தன் எல்லாம் அந்த பையன் எல்லாம் படிச்சான்னா அந்த இன்டென்டேஷன் வாட் இஸ் இன்டென்டேஷன் கேட்ட ஒரு கொஸ்டின், அது எனக்கு தெரியாதுன்னுட்டான். ஆனா பைத்தான்ல எல்லா கான்செப்ட் படிச்சான்ட்டான். அதுக்கு என்ன அர்த்தம், அவன் என்ன சொல்ல அர்த்தம், பரவாயில்ல ஒன் மாதிரி இருக்காங்க அதையும் கேட்டீங்க, அதை கரெக்ட் சொல்லுங்க. சோ இங்க என்ன பண்ணிருக்கேன், அதே மாதிரி முதல்ல என்ன பண்ணுது, அந்த ஆப்ஜெக்ட் போய் என்னது அந்த கன்ஸ்ட்ரக்ட் கொடுத்து வேல்யூல ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணி என்ன பண்ணுது, ஜான் 36 சொல்லிட்டு இதாயிடும். ஓகே, நேம் ஈக்குவல் டு ஜான், அப்புறம் என்னது 36, இந்த ஏஜ் ஈக்குவல் டு 36 சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணும், கன்ஸ்ட்ரக்டர்லயே என்ன பண்ணும், முதல்ல இது போய் என்ன பண்ணும், கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணி என்னது ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் முடிச்சு என்ன பண்ணும், அது போய் நேம் ஏஜ் என்ன பண்ணும், ஜான் 36 சொல்லிட்டு இதாயிடும். அப்ப என்னது நேம்ல என்னது ஜான் இருக்கு, ஏஜ் என்னது 36 இருக்கு. அப்புறம் இந்த வேலையை முடிச்சு என்ன பண்ணும், இங்க வரும், இங்க வரப்ப என்ன பண்ணுங்க, P1 டாட் ஏஜ் பிரிண்ட் பண்ணா என்ன வரும், ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கா, ஆப்ஜெக்ட்ல என்னது நேம் இருக்கு, அப்புறம் என்னது ஏஜ் இருக்கு, நேம்ல என்னது ஜான் இருக்கும், ஏஜ் என்ன 36 முதல்ல இருக்கும். ஓகே, அப்ப என்ன 36 நமக்கு பிரிண்ட் ஆகும் கரெக்ட்டா. P1 டாட் இது என்னது ஆப்ஜெக்ட், இதுல P1 ஆப்ஜெக்ட். ஓகே, P1 டாட் நேம்ல என்ன இருக்கும், ஜான் இருக்கும், P1 டாட் ஏஜ்ல என்ன பண்ணும் 36 இருக்கும் கரெக்ட்டா. இத முடிச்சு என்ன பண்ணும், இது பிரிண்ட் பண்றப்ப என்னது 36 பிரிண்ட் ஆகும். இங்க என்ன பண்ணி வச்சிருக்கேன், அந்த P1 டாட் ஏஜ், P1 ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதுல ஒரு ஏஜ்னு ஒரு வேரியபிள் இருக்கு. அது என்ன பண்ணு 36 தூக்கிட்டு இந்த 14 போட்டுக்க. முதல்ல 36 இருந்துச்சா, 36 தூக்கிட்டு 14 போட்டுக்க. ஓகே, இது வேரியபிள். ஓகே, இது லிஸ்ட் கிடையாது, செட் கிடையாது, டூபிள் கிடையாது. ஓகே, லிஸ்ட் செட் டூபிள் என்ன பண்ணும், போய் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது என்ன வேரியபிள் என்ன பண்ணும், ஒரே வேலையை ஸ்டோர் ஆகும். ஓகே, அப்ப என்னது பழைய வேலையை லிங்க் போட்டு புது வேலையை போகும். ஓகே, அப்ப என்னது 14 என்ன பண்ணும், 36 லிங்க் போட்டு என்னது 14 போயிடும். ஏன்னா இதை வச்சு பண்றேன், P1 டாட்னு கொடுத்துருக்கேன். அப்ப நார்மலா ஏஜ்னு கொடுத்தா ஆகாது. ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் டாட் என்ன பண்ணிருக்கு, அது மாதிரி கொடுத்துருக்கேன். அப்ப என்ன பண்ணும், இங்க பிரிண்ட் பண்றப்ப என்னது 14 வரும். முதல்ல என்ன பண்ணும் 36 பிரிண்ட் ஆகும், அப்புறம் என்னது 14 பிரிண்ட் ஆகும். புரியுதா, 36 40. ஓகே, என்ன பண்ற, அதே விஷயம் தான் பண்ணிருக்கேன். P1 டாட் ஏஜ் நேம்ல கொடுக்குறப்ப என்னது பிரிண்ட் ஆகும். P1 கொடுத்து என்ன பண்ணும், மெமரி அட்ரஸ் பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்கேன், டெல்ன்ற கீவேர்ட் கொடுத்து P1 டாட் ஏஜ்னு கொடுத்தா என்ன ஆகும், அதுக்குள்ள இருக்க ஏஜ் மட்டும் லிங்க் பண்ணும், அதுக்குள்ள இருக்க ஏஜ்ன்ற வேரியபிள் மட்டும் லிங்க் பண்ணும். ஓகே, அப்ப என்ன ஆகும், நேம் மட்டும் இருக்கு அதுக்குள்ள. ஓகே, அப்ப P1 டாட் நேம்னு கொடுத்தா அது பிரிண்ட் ஆகும். ஓகே, P1 டாட் ஏஜ்னு கொடுத்தா பிரிண்ட் ஆகுமா, பிரிண்ட் ஆகும். ஏன்னா அந்த என்னது அது வேரியபிள் அதுல இருந்து டெலிட் ஆயிடுச்சு.
ஓகே. அப்புறம் என்ன பண்றேன் P1 கொடுத்தா என்னது அட்ரஸ் அப்படியே தான் இருக்கும். ஓகே பிரச்சனை இல்ல. அப்புறம் P1 என்ன பண்றேன் அட்ரஸ் ரிமூவ் பண்றேன். அட்ரஸ் ரிமூவ் பண்ணா எங்க மெமரியே ஃபுல்லா போயிடும். புரியுதா? இப்போ என்ன பண்ணுவோம் இப்போ எல்லாமே பிரிண்ட் ஆகும் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லாமே வரிசையா ஆகுது வரிசையா பிரிண்ட் ஆகும் நான் ஆட் பண்ணல ஏஜ் பண்றப்ப என்ன பண்ணுவோம் எல்லாமே பிரிண்ட் ஆகும் இதே என்ன பண்றேன் ஏஜ் வந்து டெலிட் பண்ண என்ன பண்ணுவோம் ஏஜ் மட்டும் இங்க என்ன பண்ணுவோம் போயிடும் அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணும் ஏஜ்ன்றது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் P1 டாட் ஏஜ்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லலாம் ஏன்னா மெமரி இருந்து போயிடுச்சு ஓகே இதே என்ன பண்றேன் மெமரியே என்ன பண்றேன் டெலிட் பண்ண பாக்குறேன் மெமரி டெலிட் பண்ண பாக்குறேன் மறுபடியும் என்ன பண்றேன் இதெல்லாம் தூக்கி வந்து பிரிண்ட் பண்ண பாக்குறேன் மெமரி டெலிட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ண பாக்குறேன் ஓகே அப்ப என்ன பண்ணுவோம் ஏஜ் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்ப எதுவுமே மேல டெலிட் பண்ணல ஓகே இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த P1 விஷயமே டெலிட் பண்றேன் ஓகே டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் P1 என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லு ஓகே அதை என்ன பண்றேன் ஒரு வேரியபிள் மட்டும் டெலிட் பண்ண அப்புறம் என்ன பண்றேன் ஒரு மெமரி டெலிட் பண்ணி விட்டேன் ஓகே ஏன்னா நம்ம என்ன பண்ணோம் ஆல்ரெடி லிஸ்ட் அந்த மாதிரி விஷயத்துல பாத்துறோம் கரெக்டா அப்ப அங்க பாத்துருந்தா இங்க நல்லா புரியாது கரெக்டா இதெல்லாம் பார்த்தாச்சு ஓகே இதெல்லாம் பார்த்தாச்சு கிளாஸ் ப்ராப்பர்ட்டி இந்த எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு ஸோ இது பண்ணானது P1 டேரக்டா பிரிண்ட் பண்ணா என்ன வந்துச்சு நம்மளுக்கு மெமரி அட்ரஸ் வந்துச்சு ஓகே மெமரி அட்ரஸ் வந்துச்சு ஸோ என்ன பண்ணலாம் எனக்கு அதுக்குள்ள இருக்க வேல்யூ என்ன பண்ணலாம் அத ஸ்ட்ரிங் ஃபார்மட்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம் நம்ம ஓகேவா என்ன பண்ணிருக்கேன் பர்சன்டேஜ் கிளாஸ் அப்புறம் என்னது பர்சன்டேஜ் கிளாஸ் டிக்ளேர் பண்ணிட்டு அப்புறம் பண்றேன் இனி கொடுத்துருக்க முக்கியமானது கவனிங்க இனி கொடுத்துருக்கு அப்புறம் என்ன பண்றேன் இது அது வேலையை பார்க்கும் இங்க வருதுல ஆப்ஜெக்ட் கிளாஸ் பண்ணதுல அப்ப என்ன பண்ணுவோம் அங்க போயிட்டு நேம் ஏஜ்ல என்ன பண்ணுவோம் அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணி ஒரு P1 மாதிரி நேம் வச்சுக்கோ ஓகே இப்போ P1 பிரிண்ட் பண்ணி பாக்குறேன் P1 முன்ன பிரிண்ட் பண்ற வேண்டாம் இருந்துச்சு நம்மளுக்கு எரர் அடிச்சது ஓகே இப்போ என்ன பண்றேன் இப்போ நம்மளுக்கு எரர் அடிக்கல நமக்கு என்ன பண்ணுது அதுக்குள்ள இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகுது ஓகே இது எப்படி கொண்டு வரதுன்னா இங்க def.string ஒரு மெத்தட் இது என்னது எப்படி இனிட் மாதிரி என்னது ஸ்ட்ரிங் ஓகே இது நார்மல் மெத்தட் கிடையாது இது ஒரு என்னது ஒரு ஸ்பெஷல் மெத்தட் சொல்லுவாங்க ஓகே இது என்ன பண்ணா இந்த மெத்தட் கால் இந்த மெத்தட் இதாவது இல்ல ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்ணி என்ன பண்ணுது நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டர் வேல்யூ பாத்துச்சு ஓகே இந்த இடத்துக்கு வரப்ப இந்த ஆப்ஜெக்ட்டை கால் பண்றப்ப ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை கால் பண்றப்ப என்ன பண்ணுவோம் நேரா ஸ்ட்ரிங்ன்ற மெத்தட் அந்த இதுக்குள்ள அந்த கிளாஸ்க்குள்ள டிக்ளேர் ஆயிடுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் ஓகே இந்த ஆப்ஜெக்ட்டை டைரக்டா நான் கால் பண்றப்ப ஆப்ஜெக்ட்டை டைரக்டா என்னது பிரிண்ட் பண்றப்ப என்ன பண்ணுவோம் அதுக்குள்ள அந்த கிளாஸ்க்குள்ள ஸ்ட்ரிங்ன்ற மெத்தட் இருக்கான்னு சொல்லி பார்க்கும் ஓகே இது ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும் ஓகே இது ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும் ஓகே இது ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பண்றப்ப கால் ஆகும் ஓகே இது என்ன பண்ற ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை பிரிண்ட் பண்றப்ப என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா இது கால் ஆயிடும் இந்த ஸ்ட்ரிங்ன்ற மெத்தட் கால் ஆகும் ஓகே இது ஒரு ஒர்க் என்னன்னா ஸ்ட்ரிங்கை வந்து ஃபார்மட் பண்ணி தருது ஓகே அந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல அந்த ஆப்ஜெக்ட்கான வேல்யூ என்ன இருக்குல்ல அதை ஃபார்மட் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணும் அவுட்புட்டா கொடுக்கும் ஓகே இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன் நம்மளுக்கு என்ன பண்ணுது முதல்ல இது அசைன் ஆயிடுச்சு அப்புறம் என்னது இதை கால் பண்றப்ப என்ன பண்ணும் இதை பிரிண்ட் பண்றப்ப நேரா பண்ணும் ஸ்ட்ரிங்ன்ற மெத்தட் இருக்கான்னு சொல்லி பார்க்கும் ஓகே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அதுக்குள்ள இருக்க நேம் ஏஜ் இருக்குல்ல அதை வாங்கி என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு இந்த ஃபார்மேட் கொடுத்துரும் என்ன ஃபார்மேட்ல அங்க ரைட் பண்ணிருக்கோம் அந்த ஃபார்மேட்ல அவுட்புட்டா கொடுத்துரும் ஓகே இப்போ இதுவே என்ன பண்றேன் இதை கமெண்ட் அடிச்சிட்டேன் கமெண்ட் அடிச்சு என்ன பண்றேன் பாஸ் மட்டும் கொடுக்குறேன் பாஸ் மட்டும் கொடுக்குறேன் ஓகே இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு P1 என்னது str return நான் ஸ்ட்ரிங் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல அப்ப என்னது நன் டைப்பா வந்தது நம்மளுக்கு நன் டைப்பா வருது ஓகே இது என்ன பண்றேன் பாஸ் கொடுத்துட்டு என்ன பண்றேன் பாஸ் கொடுத்துட்டு என்ன பண்றேன் பாஸ் இது பண்ணிட்டு என்ன பண்றேன் ரிட்டர்ன் என்னது டபுள் கோட்டேஷன் போட்டுருக்கேன் எம்டி அனுப்புறேன் ஓகே எம்டி அனுப்புறப்ப நம்மளுக்கு என்ன வருது நம்மளுக்கு என்னது ஸ்பேஸ் மாதிரி கிரியேட் ஆகி கீழே வரும் ஓகே நம்ம அங்க டிஃபைன் பண்ணோம் நம்ம என்ன பண்ணோம் அதை எடுத்து இந்த மாதிரி ஃபார்மட் பண்ணி வச்சிருக்கணும் அப்ப என்னது அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை கால் பண்றப்ப என்ன பண்ணுவோம் அதை அவுட்படுத்தணும் அதுக்குள்ள இருக்க அவுட்படுத்தணும் ஓகே இந்த மாதிரி ஃபார்மட் நம்மளா பண்ணணும் அதுவா தராது அது ஜஸ்ட் கால் மட்டும் தான் பண்ணும் கால் பண்றப்ப என்னது ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும் ஓகே கால் பண்றப்ப என்னது இதை நம்ம ஃபார்மட் பண்ணோம் சரி இங்க ஒரு பெருசா ஒண்ணு கொடுத்துருக்கேன் மல்டிபிள் சொல்லிட்டு என்னது
பைத்தான் 23 பைத்தான் ஊப்ஸ் கிளாஸ் மெத்தட்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகே, இதுக்குள்ள ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று போட்டிருக்கேன். ஓகே, அதை நாளைக்கு யார்கிட்ட கேட்பேன்னு சரியா சொல்லிட்டு தெரியாது. ஓகே, யாரை வேணா அது கூப்பிட்டு கேட்பேன். சரியா, யாரை வேணா கூப்பிட்டு எக்ஸ்பிளனேஷன் பண்ண சொல்ல அவங்க என்ன பண்ணுவீங்க, அவங்க வந்துட்டு என்ன பண்ணும், இந்த கோடை அப்படியே ரைட் பண்ணும். இதில் எப்படி இருக்கணும், அது கசாமசம் ரைட் பண்ணக்கூடாது, தெளிவாக ரைட் பண்ணும். தெளிவாக ரைட் பண்ணி ஒவ்வொரு ஃப்ளோவாக சொல்லணும் எப்படி நடக்குன்னு சொல்லிட்டு. யாரை வேணா கால் பண்ணும், ரெடியாக இருந்துக்கங்க. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் 3 நல்லா கவனிச்சிக்கங்க. 23 பைத்தான் ஊப்ஸ் அப்படின்னது கிளாஸ் மெத்தடு டாட் பைன்னு ஒரு என்னது ஒரு பைத்தான் ஃபைல் இருக்கு. அதுல என்னது எக்ஸாம்பிள் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ஓகே, அந்த எக்ஸாம்பிள் 3 என்னது இங்க இருந்து ஆரம்பிச்சு என்ன பண்ணும், இது வரைக்கும் முடியும். அது வரைக்கும் என்னது எக்ஸ்பிளனேஷன் பண்ணும். ஓகே, நான் தெளிவா சொல்லிட்டேன். ஓகே, நாளைக்கு என்னது மாத்தி சொல்லுங்க, அது நீங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்கு என்னது பைத்தானோட ஃபைல் நேம் சொல்லிட்டேன், அப்புறம் என்னது லைன் நம்பர் சொல்லிட்டேன். ஓகே, எந்த முடியணும், இது வரைக்கும் முடியணும். ஓகே, எக்ஸாம்பிள் 3 இருக்குல்ல, அப்பெல்லாம் வந்து சொல்லணும் எப்படி ஒர்க் ஆகுது சொல்லிட்டு. இப்போ பார்த்தோம்ல, ஸோ அதே விஷயம் தான் இது. வந்து ஒரு பிளேலிஸ்ட் ஆட் பண்றதுக்கான கன்சோல் லெவல் அப்ளிகேஷன். பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுவீங்களா, உங்களுக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட் என்னது ஒரு ஹார்ட் மாதிரி இருக்கும், அதில் கிளிக் பண்ணாது ஃபேவரட் போகல. ஸோ அந்த விஷயம் தான் அது. நிறைய பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் எது ஃபேவரட்டே பிடிங்க. ஸோ அந்த விஷயம் தான் இங்கே டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, புரிஞ்சா? இப்போ இந்த 4 கான்செப்ட் பார்த்துருக்கோம். என்னது கிளாஸ், ஆப்ஜெக்ட், அப்புறம் என்னது செல்ஃப், அப்புறம் இனிட். இந்த 4 தெரிஞ்சா என்னது இதுக்கப்புறம் வர கான்செப்ட் எல்லாம் சுத்தமாக புரியாது. ஓகேவா? டவுட் இருக்கா?